அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். சிவயாழினியின் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இன்னைக்கு நாம கேட்க போறது சிவயாழினியின் மயக்காதே மதனா அலைஸ் சம்மோகனுட. இந்த ஒளிச்சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான தட்டி சிவயாழினி ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாம ஒளிச்சித்திரத்துக்குள்ள போகலாமா? அத்தியாயம் 32. வெண்மதி சீனிவாசலுவிடம் விஷயத்தை தெரிவிக்க முத்துவேல் ராஜாவுடன் ஏற்கனவே அறிமுகம் இருந்ததால் தானே அவரிடம் சென்று நேரில் பேசிவிட்டு வருவதாக சொல்லி சீனிவாசலு மீண்டும் கோயம்புத்தூருக்கு சென்றார். பூமிகாவை அழைத்துச் சென்ற 2ஆம் நாள் சீனிவாசலு மட்டும் தனியாக வரவும் முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவரை வியப்போடு வரவேற்று உபசரித்தனர். சீனிவாசலு நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். என்னோட ஃப்ரெண்டு எம்பி பங்காராஜு, அவருக்கு ஒரு மகன். மூத்த பொண்ணு கல்யாணம் ஆகி வெளிநாட்டுல மருத்துவரா செட்டில் ஆயிட்டா. அவரோட மகன் கௌஷிக் MBA முடிச்சுட்டு அப்பாவோட தொழில பாத்துக்கிறான். முதல்ல அவனுக்கு தான் மதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு செஞ்சிருந்தோம். ஆனா மதி பிரபஞ்சன விரும்பினதுனால அந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு என்று நடந்ததை அனைத்தையும் சொன்னவர் கௌஷிக் பூமிகாவை கடத்திய விஷயம் தவிர்த்து அவன் பூமிகாவை விரும்புவது வரை அனைத்தையும் தனக்கு தெரிந்த தமிழிலும் தெலுங்குமாக சொல்லி முடித்தார். முத்துவேல் ராஜா யோசனையில் ஆழ்ந்தார். சீனிவாசலு நேரில் வந்து சொல்கிறார் என்றால் அது நல்ல சம்பந்தமாகத்தான் இருக்கும். ஆனால் பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தால் அவள் ஆந்திராவில் ரேணிகுண்டாவில் அல்லவா வாழ வேண்டியிருக்கும். பிறந்த 2 குழந்தைகளில் ஏற்கனவே ஒன்றை சீனிவாசலுவுக்கு தாரை வார்த்து கொடுத்தாயிற்று. குலக்கொழுந்தாக இருக்கும் ஒரே வாரிசான பூமிகாவையும் தூர தேசத்தில் திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் இருவரும் தனிமையில் அல்லவா இருக்க வேண்டும் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்க சீனிவாசலுவுக்கு ஒரு தந்தையாக அவரின் நிலை புரியாதா என்ன? உங்க மனநிலை என்னன்னு எனக்கும் தெரியும் முத்து. வெண்மதிய கல்யாணம் செஞ்சு கொடுக்கும்போது இதே நிலைமையில தான் நானும் இருந்தேன். பூமிகா கல்யாணம் ஆகி எங்க வரப்போறா? என் ஊருக்கு தானே. நான் அவளை பாத்துக்க மாட்டேனா? அவளும் வெண்மதியும் எனக்கு வேற வேற இல்ல. நீங்களும் விமானத்துல திருப்பதி வந்து எங்க ஊருக்கு வந்துட்டு ஆச்சு. நல்ல சம்பந்தம், விட வேண்டாம் என்றார் சீனிவாசலு நம்பிக்கையூட்டும் விதமாக. முத்துவேல் ராஜா மனைவியை பார்க்க அவரும் சம்மதமாக தலையை ஆட்டினார். அதன் பிறகு அனைத்து வேலைகளும் சிறப்பாக நடைபெற்றது. கௌஷிக் முறைப்படி தன் பெற்றோர் பங்காராஜு, லக்ஷ்மி மற்றும் குடும்பத்துடன் கோவைக்கு வந்து பூமிகாவை பெண் பார்க்க கோவைக்கு வந்திருந்தான். பூமிகா தன் தோழிகளுக்கு ஏற்கனவே விஷயத்தை சொல்லி இருந்ததால் அவர்கள் அனைவரும் கௌஷிக்கை பார்க்க ஒரு பெரும் படையுடன் வந்திருந்தனர். கௌஷிக்கும் நல்ல உயரம், மாநிறத்துடன் வசீகரமான தோற்றத்தில் இருந்தான். பூமிகாவை தேடி அவன் கண்கள் அலைப்புறுவதை பார்த்த பெண்கள் கூட்டம் அவனை பார்த்து மெல்லிய குரலில் கிண்டல் செய்தனர். சீக்கிரம் பூமியை கூட்டிட்டு வாங்க, இல்லனா மாப்பிள்ள வந்து பொண்ணை கடத்திட்டு போனாலும் போயிருவாரு, அப்புறம் நமக்கு வேலை இல்லாம போயிரும் என்று சொல்லி கிளிக்கி சிரித்தனர். கௌஷிக் அன்று பூமிகாவை கடத்தி சென்றதைத்தான் சொல்கிறார்கள் என்று வெண்மதியை அழுத்தமாக பார்த்தான் கௌஷிக். ராகினி, காவ்யா, கொஞ்சம் சும்மா இருங்க. பெரியவங்களுக்கு விஷயம் தெரியாது. நீங்களே கல்யாண ஏற்பாட்டை கொடுத்துருவீங்க போல இருக்கே என்று மெல்லிய குரலில் அதட்டினாள். அதன் பிறகே பெண்கள் கூட்டம் சற்று அமைதியை நாடி இருந்தது. பூமிகா தங்க சிலையாக தயாராகி வந்திருந்தாள். தங்க நிற ஜரிகை வைத்த புடவையில் காதில் ஜிமிக்கி, நெற்றி சுட்டி, முதல் மெல்லிய இடையில் ஒட்டியானம், கால் கொலுசு வரை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். கௌஷிக் கண்கள் தெரித்து விழுந்து விடுவது போல் அவளையே பார்த்தான். அவன் குடும்பத்தாருக்கும் பூமிகாவை பார்த்ததும் பிடித்து விட்டது. முத்துவேல் ராஜா செண்பகத்திற்கும் கௌஷிக் மற்றும் அவர்கள் குடும்பம் பிடித்திருந்தது. எனவே நேரடியாக வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொண்டு திருமணத்தை சீக்கிரமாகவே செய்து விடுவோம் என்று பங்காராஜு கூறினார். அனைவருக்கும் அதே எண்ணம்தான். என்றாலும் முத்துவேல் ராஜா என்ன சொல்ல போகிறார் என்று அவரை பார்த்திருந்தனர். அவரோ தன்னுடைய மூத்த மகளான வெண்மதியை பார்த்து, மாப்பிள்ளை எப்போ வருவார்மா என்றார். வெண்மதி யாரை கூறுகிறார் என்று புரியாமல் விழித்தபடி திரும்பி கௌஷிக்கை பார்த்தாள். மதி, நான் பிரபஞ்சன் மாப்பிள்ளையை தான் கேட்கிறேன் என்றார் முத்துவேல் ராஜா. அவரை எதற்கு கேட்கிறார் என்ற யோசனையோடு, அடுத்த வாரம் சனி ஞாயிறு வந்து என்ன அழைச்சிட்டு போறதா சொல்லியிருக்காரு என்றாள் வெண்மதி. அப்புறம் மாப்பிள்ள வந்த பின்னாடி நாங்களே ரேணிகுண்டா வரோம். அவர்கிட்ட ஒரு முறை சம்மதம் கேட்டுட்டு தட்டு மாத்திக்கலாம். அப்படியே அவருக்கு எப்போ விடுமுறைன்னு விசாரிச்சு அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றார் நிதானமாக.
எதற்கு சம்பந்தமே இல்லாமல் பிரபஞ்சனின் சம்மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவர் என்று அங்கிருந்த அனைவருக்கும் அதிர்ச்சி. என்றால் கௌஷிக்கிற்கு கோபமாக இருந்தது. அவன் என்ன வந்து என்னை பார்த்து சம்மதம் சொல்வது? இவனாலேயே என் திருமணம் தடைபடுகிறது என்று உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருந்தான். வெண்மதி ஆச்சரியமாக முத்துவேல் ராஜாவை பார்த்துவிட்டு தன் நானாவை கேள்வியாக பார்க்க அவருக்கோ பதட்டத்தில் வியர்த்து போனது. கண்களில் கெஞ்சுதலோடு முத்துவேல் ராஜாவை பார்த்தார். அவர் பார்வையை புரிந்து கொண்டவராக, அது ஒண்ணும் இல்ல, வெண்மதிதான் அந்த கல்யாணத்துக்கு முக்கிய காரணம். அவளும் எனக்கு ஒரு மக போலதான். அப்படி இருக்கும்போது அவளோட கணவருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அதான் அவர் வரட்டும்னு சொன்ன. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க என்றார் தன் பெரிய மீசையை முறுக்கிக் கொண்டே. அவர் பேசியதில் நியாயம் இருக்கவே அனைவரும் சம்மதமாக தலையசைத்தனர். வந்ததற்கு பூவையாவது வைத்து விட வேண்டும் என்று லட்சுமி அம்மாள் பூமிகாவின் தலையில் பூச்சூட்டினார். கௌஷிக் வெண்மதியை அர்த்தத்துடன் பார்க்கவும், கௌஷிக், பூமிகா கிட்ட பேசணும்னா சீக்கிரம் பேசிடுவாங்க, கிளம்பலாம் என்றாள் அனைவருக்கும் கேட்கும்படி. யாரிடமும் சம்மதம் கேட்கும் அவசியம் இல்லாமல் அவள் பேசியிருந்த விதத்தை மனதிற்குள் மெச்சியபடி உடனே எழுந்து மாடிப்படி ஏறினான் கௌஷிக். அவன் அப்படி சென்றதால் வேறு வழி இல்லாமல் முத்துவேல் ராஜா மகளிடம் பார்வையால் அவன் பின்னால் செல்லும்படி பணித்தார். இத்தனை பேரின் முன்னே அவனிடம் தனியாக சென்று பேச கூச்சமாக இருந்ததால் படபடக்கும் நெஞ்சத்துடன் மாடிப்படி ஏறினாள் பூமிகா. அங்கிருந்த கைப்படி சுவரில் சாய்ந்தவாறு நின்று கைகளை கட்டிக்கொண்டு பூமிகாவையே மேலிருந்து கீழாக ரசித்தபடி நின்றிருந்தான். அவளோ அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் புடவை முந்தானையின் நுனியை தன் இரு கைகளாலும் உருட்டுவதும் அதை சரி செய்வதுமாக இருந்தாள். சிறிது நேரம் அவள் நிமிர்ந்து பார்க்கிறாளா என்று பொறுமையாக அவளையே பார்த்திருந்தவள் அவள் தலை நிமிராததைக் கண்டு மெல்ல அவள் அருகில் சென்று அவள் கைகளில் இருந்த அவள் முந்தானையை பற்றி இழுத்தான். அவன் செய்கையில் அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். எந்த நூல்ல இந்த புடவை நெஞ்சிருக்காங்க பூமி என்று சீரியஸாக புடவை முந்தானையை கையில் பிடித்தபடி கேட்டான். திருவென விழித்தவள், எது கேக்குறீங்க? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதே, பட்டு நூலா இருக்கலாம் என்று இதழ் பிதுக்கினாள். இல்ல, இவ்ளோ நேரமா அந்த புடவையை உருட்டி எந்த நூலை நெஞ்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருந்தியே, அதான் கேட்டேன் என்று சிரித்தான். அவன் கிண்டல் புரியவும் அவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தாள். பூமி, இன்னைக்குதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது என்றாள் மீண்டும் அவளை ஒம்பழ்க. என்னது என்றாள் அவனையே பார்த்தபடி. நீ என்னோட ரொம்ப குள்ளமா இருக்க பாரு, என் நெஞ்சு வரைக்கும் தான் இருக்க என்று அவள் உயரத்தை தன் உயரத்தோடு ஒப்பிட்டு காட்டினான். அதில் கோபத்தில் மூக்கு விரைக்க, அப்ப பொண்ணு குள்ளமா இருக்கு, வேண்டாம் சொல்லிடுங்க என்று கோபத்துடன் திரும்பி நடக்க தொடங்கினாள். ஆனால் அப்போதும் அவள் புடவை முந்தானை அந்த கல்வன் கைகளில் இருப்பதை மறந்து முன்னேறி நடந்தவளின் புடவையை பற்றி தன்னிடம் இழுத்தான். புடவை முந்தானை எங்கே கழண்டு விட போகிறதோ என்று அவசரமாக திரும்பியவளின் கரம் பற்றி ஒரு சுற்று சுற்றி தன்னோடு சேர்த்து நிறுத்தி கொண்டான். எதுக்கு பூமி இவ்வளவு கோபம்? இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கே, என தாங்குவியான கவலையில தான் கேட்டேன் என்று அவளின் பெண்புறமாக இருந்தவன் அவள் காதருகில் குனிந்து மீசை உரச ரகசியம் பேசினான். அவன் பேசிய வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்ததால் அவளின் முகம் முழுவதும் சிவந்ததோடு அவன் மீசை உரசியதாலும் காது மடல்களும் சிவந்து போயின. அதை பார்த்தவன் மேலும் அவள் காது மடல்களில் தன் உதடுகள் உரசும்படி, பூமி, நிஜமா என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் கிசுகிசுப்பாக. அவள் ஆமாம் என்று வெட்கத்தோடு தலையசைக்கவும் அவளின் காது மடல்களில் தன் முதல் முத்திரையை புதைத்தான். அவன் இதழ்பட்ட குறுகுறுப்பும் மெல்லைய மொத்த சுத்தமும் காதின் செவிப்பறையை கிழித்துக் கொண்டு அதிவேகத்துடன் அவள் இதயத்தை தாக்கியது. அதில் அவள் இதயம் பன்மடங்கு வேகத்துடன் துடிக்க புது ரத்தம் பந்தய குதிரையாக உடலெங்கும் நாடி நரம்புகளில் ஓடி பெரிய செழிப்பை தந்தது. அந்த செழிப்பை அவள் மேனி வெளிப்படையாகவே தன்னவனுக்கு உணர்த்திவிட, எதுக்கே இப்படி செலுத்திக்கிட்ட அப்படி? மத்ததுக்குள்ள எப்படி சமாளிக்க போற? சொல்லு பூமி என்று அவளை வம்பிழுத்தான். நின்ற வாக்கில் முகத்தை மட்டும் அவளை நோக்கி திருப்பி, பேசணும் கூப்பிட்டு எதுக்கு அது மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்றாள் மெல்லிய குரலில் வெட்கத்தை மறைத்துக் கொண்டு. பேசிட்டு மட்டும் இருக்கேன்னு சந்தோஷப்படு பூமி என்று சொல்லி அவள் தோளில் கரம் வைத்து அழுத்தினாள். வெட்கம் தாழாமல், இப்படியே பேசிட்டு தான் நான் போறேன் என்றாள் பூமிகா அவன் எண்ணத்தை திசை திருப்பும் பொருட்டு. ஏய் போயிடாத என்றவளை தன் பிடியிலிருந்து விலக்கி நிறுத்தியவன் இப்போது சீரியஸாக பூமிகாவை பார்த்து, எதுக்கு உங்க அப்பா அந்த பிரபஞ்சனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு என்றான் அவள் கண்களை நேராக பார்த்து. அவளும் உதட்டை பிதுக்கி, எனக்கும் அவர் அப்படி சொன்னது ஷாக்கிங்கா தான் இருந்தது, அதுக்கு காரணம் தான் அவரே சொல்லிட்டாரே என்றாள் பூமிகா. எனக்கு அப்படி தோடல,
அவர் அப்படி சொன்னதும் சீனிவாசலும் மாவையா ரொம்ப பதட்டமாகி உங்க அப்பாவை பார்த்தார்ல, அதுக்கப்புறம் உங்க அப்பா ஏதோ சமாளிச்சது போல எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டேன் என்றான் யோசனையோடு. அப்படியா, நான் பார்க்கலையே. அப்பா அவர் சொன்னதுக்கு தான் விளக்கம் கொடுத்திருப்பாரு, நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க என்றாள் பூமிகா. அதற்குள் ராகினி பூமிகாவை அழைக்க மாடிக்கு வந்து விட்டாள். பெரிதாக மூச்சு விட்டபடி, என்னடா போனவங்க ஆளையே காணோம், 1 hour அப்படியே உன்னை கடத்திட்டு போயிட்டாரோன்னு நினைச்சேன் என்றாள். இப்போது பூமியை பார்த்து முறைத்தவன், என்ன பூமி இது, நானும் தொழில்முறை கடத்தல்காரனா, எதுக்கெடுத்தாலும் உன் ஃப்ரெண்ட்ஸ் அதையே சொல்லி வெறுப்பேத்துறாங்களே என்று சிறு சிரித்தவன், நான் கிளம்புறேன், அப்புறம் போன்ல பேசுறேன் என்று சொல்லிவிட்டு கீழே சென்றாள். பூமிகா தோழியை பார்த்து முறைக்க அவளோ காதில் தன் 2 கைகளையும் வைத்து சாரி என்பது போல பார்க்கவும் சமாதானமாகி கீழே படிகளில் இறங்கினாள். அங்கே வெண்மதி சீனிவாசலுவிடம் கதையிழந்து கொண்டிருந்தாள். அவரோ மகளின் நெற்றி முடியை விலக்கிவிட்டுக் கொண்டே அவளுக்கு ஏதோ பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்களை பார்த்து முறுவலுடன் திரும்பி எதேச்சையாக தன் பெற்றோரை பார்த்தாள் பூமிகா. அவர்களோ பூமிகாவை கவனிக்காமல் வெண்மதியையே ஆர்வமாகவும் ஏக்கமாகவும் பார்த்து கொண்டிருந்தனர். பெற்றோரை புருவ முடிச்சுடன் கேள்வியாக பார்த்து கொண்டே கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள் அவர்களின் செல்வ மகள் பூமிகா. அத்தியாயம் 33. அடுத்த வாரம் சொல்லி வைத்தது போல பிரபஞ்சன் தன் மனைவி தங்குவதற்காக வீட்டை பார்த்துவிட்டு அவளை அழைத்துச் செல்ல ரேணிகுண்டா வந்திருந்தான். வேதவள்ளியும் ரேணிகுண்டாவிலேயே தங்கி இருந்ததால் அவனுக்கு வசதியாக இருந்தது. அவன் வந்தது தெரியாமல் நின்று கொண்டு தன் தந்தையிடம் வம்பளந்து கொண்டிருந்தவளை பின்புறமாக இடையில் கை வைத்து தூக்கி அவளை சுற்றினான். இடையில் கைப்பட்டதுமே தன்னவன் என்பதை உணர்ந்தவளாக அவனோடு இசைந்து கொடுத்தாள் வெண்மதி முகமலர்ச்சியோடு. ஆடி களைத்து அவளை கீழே இறக்கிவிட்டவன் தன் பையிலிருந்து ஒவ்வொரு பரிசு பொருளாக எடுத்து அனைவரிடமும் கொடுத்தான். அம்ருதாவும் வேதவல்லியும் அவனுக்கு விருந்து தயார் செய்ய ஆயத்தமாகினர். சீனிவாசலு முத்துவேல் ராஜாவிடம் பிரபஞ்சன் வரவு பற்றிய விஷயத்தை சொல்ல தன் அலைபேசியுடன் வெளியே சென்றார். பெரியவர்களின் இங்கிதமான விலகலை மனதிற்குள் மெச்சியபடி தன்னவளை கைகளில் ஏந்தியபடி அவளை குளியலறைக்குள் தூக்கி சென்றான். கணவனின் விஷம பார்வையில் முகம் சிவக்க, போசமோ வந்தது வராததுமா என்னது என்று சினுங்கினாள். ஏய், அம்மா தாண்டி குளிச்சுட்டு வர சொன்னாங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீதான் என்ன குளிப்பாட்டணும் என்றான் கண் சிமிட்டி. வெட்கத்துடன் விலகி ஓட பார்த்தவளை இழுத்து அணைத்தபடி ஷவரின் நீர்த்துளிகளை இருவரின் மேல் வழிய விட்டான். ஈர உடையில் தன்னவளின் எழிலை கண்டு ரசித்தவன் அவளை அள்ளி அணைத்துக் கொண்டு தன் விரல்களால் அவளை மீட்டத் தொடங்கிவிட்டான். ஷவரின் நீர் இருவரையும் ஒருபுறம் நனைத்துக் கொண்டிருக்க இருவரின் இதழ்களும் ஒருவரை ஒருவர் முத்தத்தால் நனைத்துக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக தானும் குளித்து தன்னவளையும் குளிக்க வைத்து வெட்கத்தால் அவளை சிவக்க வைத்திருந்தான். குளித்து முடித்து இடையில் ஒரு டவலை அணிந்து கொண்டு தன்னவளின் மார்புக்கு மேலே ஒரு டவலை சுற்றிவிட்டு அவளை அணைத்தபடி குளியலறையை விட்டு வெளியே வந்தவன் அப்போதும் அவளை விலக அனுமதிக்காமல் தனக்குள் சேர்த்து இறுக அணைத்துக் கொண்டான். மதியும் தன்னவனின் நெஞ்சில் பக்கவாட்டாக முகம் சாய்த்து அவன் மார்பில் இருந்த ரோமங்களை இழுத்து விளையாடிக் கொண்டிருந்தாள். எப்படி இருக்க மதி என்றான் அவள் தலையை தன் தாடையில் அழுத்தியபடி. நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது சமு, அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார்னு நார்மலா இருக்க மாதிரி நடந்துக்கிட்ட. இடையில பூமிகா திருமண ஏற்பாடாகிருக்கு என்றாள் தன்னவனிடமிருந்து விலகாமல். ஏமதி, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அவளை கடத்துறவன் மேலேயே காதல் வருது என்றான் பிரபஞ்சன். கடத்திட்டு போயும் அவகிட்ட கண்ணியமா நடந்திருக்கால, அதனாலதான் சமு. நீ யோசிக்கிறது போல கௌஷிக் கெட்டவனா இல்ல, அவனோட பழக்கமில்லையே தவிர அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கும் பெண் தோழிகள் கூட இல்ல. என்ன பொண்ணு பாத்துட்டு போனதோட சரி, மத்த மாப்பிள்ளைங்க மாதிரி என்ன சந்திச்சு பேச கூட அவன் முயற்சி செஞ்சதே இல்ல. அப்படி அவன் பேசியிருந்தா நான் நம்ம காதலை பத்தி அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிருப்பேன். அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. கௌஷிக் பூமிகாவை நல்லா பாத்துப்பான், அவன் பார்வையில காதலும் அரவணைப்பு தெரியுது என்றாள் வெண்மதி. நீ அவ்வளவு கான்பிடென்டா சொன்னா ஓகேதான். நம்மள பழி வாங்கறதுக்காக அவன் பூமிகாவை கடத்த போய் தானே அது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு அவங்க திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா அது நம்மளாதானு மனசு உறுத்தும் மதி. அதனாலதான் கௌஷிக் வேண்டான்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் இதுல எனக்கு அதை பத்தி பேச உரிமை இல்ல என்றான் பிரபஞ்சன். அதை பத்தி பேச உனக்குதான் முழு உரிமை இருக்கா சம்மு என்றாள் மதி சிரித்தபடி. என்னடி சொல்ற, புரியல என்றான் அவள் முகத்தை நிமிர்த்தி. பூமிகாவோட அப்பா முத்துவேல் ராஜா இருக்காருல்ல, நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாதான் தாம்பூலம் மாத்திக்கிறதா சொல்லிட்டாரு என்றாள் பக்கவாட்டாக தலையசைத்து அவனை பார்த்து கொண்டே. வளராதரே, எனக்கான உரிமை இருக்கு. நான் அவங்க வீட்டு மூத்த மகனா இல்ல மூத்த மாப்பிள்ளையா?
நான் அவரை பார்த்தது கூட இல்லையே, எதுக்காக அவர் இப்படி சொன்னாரு என்று கேட்டான். அதான் எனக்கும் புரியல சம்பு. ஆனா இந்த கல்யாணத்துக்கு நாம தான் காரணம்ன்றதுனால உன்னையும் வச்சுட்டு திருமண ஏற்பாட்டை பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டாரு என்றாள் வெண்மதி. அப்படியா? சரி, பாத்துக்கலாம். நான் கீழே போய் அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் பேசிட்டு இருக்கேன். நீ இப்பவே உன்னோட முக்கியமான பொருட்களை பேக் செஞ்சு வச்சுக்கோ என்ன என்று சொல்லிவிட்டு உடைமாற்ற சென்றான். சீனிவாசலுவின் வீட்டில் கௌஷிக்கின் குடும்பமும் பூமிகாவின் குடும்பமும் குழுமி இருந்தனர். பிரபஞ்சனும் வெண்மதியும் இரு குடும்பத்தாரையும் வரவேற்றனர். முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் மதியையும் அவள் கணவனையுமே வாஞ்சையுடன் பார்த்தபடி இருந்தனர். செண்பகத்தின் கண்களின் ஓரம் கண்ணீரை பார்த்தவர் மனைவியை கண்களால் கண்டித்தார். மாப்பிள, எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க என்று உரிமையாய் அவர் ரஞ்சனிடம் பேச அவனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. நல்லா இருக்கேன், நேத்துதான் வந்தேன் என்றான். உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே, தட்ட மாத்திக்கலாமா என்று வெண்மதி மற்றும் பிரபஞ்சனை பார்த்து கேட்டார் முத்துவேல் ராஜா. இருவரும் சம்மதமாக தலையாட்டவும் கௌஷிக் மற்றும் பூமிகாவின் பெற்றோர்கள் தங்களது தாம்பூல தட்டை பரிமாறிக்கொண்டார்கள். கௌஷிக் பூமிகாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்தார். அடுத்த திருமண நாள் குறிப்பதை பற்றி பேச்சு வந்ததும் மீண்டும் முத்துவேல் ராஜா பிரபஞ்சனிடம் திரும்பி, உங்களுக்கு எந்த தேதி வசதியா இருக்கும் மாப்ள என்றார். ரஞ்சன் வியப்புடன் அவரை பார்த்து, என்ன என்கிட்ட கேக்குறீங்க? உங்க மாப்பிள்ளைய கேளுங்க. நான் கல்யாணத்துக்கு வரதா முக்கியம். எனக்கு ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் இனி வர முடியாது. வெண்மதியும் அழைச்சிட்டு போயிடுவேன். நாங்க அப்புறமா வந்து பாக்குறோம் என்றான். என்ன, நீங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வர முடியாதா? உங்களால எப்படி வர முடியும்னு சொல்லுங்க. அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம். மூத்த பொண்ணும் மருமகனும் இல்லாம எப்படி பூமிகா கல்யாணத்தை நடத்த முடியும் என்றாரே பார்க்கலாம். அவர் பேச்சில் அங்கிருந்த அனைவரும் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்தனர். சீனிவாசலு தன் துண்டை எடுத்து உடம்பில் ஊற்றெடுத்த வியர்வையை துடைத்தபடி முத்துவேல் ராஜாவை பதட்டத்துடன் பார்த்தார். அமிர்தா கேள்வியாய் கணவனை பார்க்க பிரபஞ்சனின் விழிகள் கூர்மையாய் இரு மாமனார்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் வெண்மதியும் எங்க வீட்டு பொண்ணுதான். அவங்கதானே இந்த கல்யாணத்துக்கே காரணம் என்று முத்துவேல் ராஜா அவசரமாக விளக்கம் அளிக்கவும் தான் மற்றவர்கள் ஆசுவாசம் அடைந்தனர். நான் திரும்பி எப்ப வர முடியும்னு தெரியல. 3 மாசம் ஆகுமே. அது வரைக்கும் ஏன் அவங்களை பிரிச்சு வைக்கணும் என்றான் பிரபஞ்சன் யோசனையாக கௌஷிக்கை பார்த்தபடி. கௌஷிக்கின் முகம் இறுகி போயிருந்தது. பூமிகா தவிப்புடன் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். ரஞ்சனுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. தன்னால் கௌஷிக்கின் திருமணம் தொடர்ந்து தடைபட்டுக் கொண்டே வருகிறதே என்ற யோசனையுடன் எப்படியும் முத்துவேல் ராஜாவிடம் பேசி அவரை கௌஷிக் குடும்பத்தாருக்கு விருப்பமான தேதியில் திருமணம் செய்ய அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணியவனாக, சார், நான் உங்ககிட்ட தனியா பேசணும் என்றான். சார்னு கூப்பிடாதப்பா, மாமான்னு கூப்பிடு. தனியா தானே பேசணும், வா பேசலாம் என்றபடி எழுந்தார் முத்துவேல் ராஜா. அவர் முன்னே செல்லவும் பிரபஞ்சன் அவரை பின்தொடர்ந்தான். சீனிவாசலு அவசரமாக எழுந்து அவர்கள் இருவரின் பின்னால் பதட்டத்துடன் நடந்தார். நானா சம்மு அவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு போறாரு, நீயே போற என்றாள் வெண்மதி செல்லமாக அதட்டும் குரலில். எங்கே முத்துவேல் ராஜா வெண்மதியின் பிறப்பு ரகசியத்தை ரஞ்சனிடம் சொல்லிவிடுவாரோ என்று அவன் மகனிடம் சொல்லிவிடுவானோ, பிறகு மகளுக்கு பெற்றவர் மேல் பாசம் போய்விடுமோ என்று உச்சக்கட்ட பதட்டத்தில் இருந்தவருக்கு மதியின் பேச்சு காதிலே விழவில்லை. பிரம்மை பிடித்தவர் போல அவர்கள் பின்னாடியே சென்ற தந்தையை கேள்வியாக பார்த்தபடி அமிர்தாவிடம், என்னாச்சு இவருக்கு என்பது போல் கண்களால் கேள்வி எழுப்பினாள் வெண்மதி. அவரோ உதட்டை பிதுக்கி தெரியவில்லை என்பது போல தோள்களை குலுக்கினார். ரஞ்சன் முத்துவேல் ராஜாவிடம் தன் சூழ்நிலையை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான். கௌஷிக் பாவம் சார், தொடர்ந்து என்னால அவன் கல்யாணம் தடப்பட்டுட்டே இருந்தா எப்படி? ஏற்கனவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. எங்களுக்காக பாக்காதீங்க, கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் பேச்சை கேட்காமல், நீங்களும் மதியம் இருந்தாதான் திருமணம் நடக்கும், உங்களை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவர் சொல்வதிலேயே பிடிவாதமாய் இருந்தார் முத்துவேல் ராஜா. என்ன சொன்னாலும் சொன்னதையே சொல்லி அடம்பிடிக்கும் சின்ன பிள்ளை போல அவர் தன் கருத்தையே வலியுறுத்தி கொண்டிருக்க பொறுமை இழந்தான் ரஞ்சன். முன்ன பின்ன தெரியாத எங்களுக்காக ஏன் கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க சார்? நான் உங்க மகனா இல்ல மருமகனா என்று அவன் சலிப்பாய் கேட்கவும் முத்துவேல் ராஜா பட்டென்று, மூத்த மருமகன் என்றார். இதை கேட்ட சீனிவாசனு பதட்டமாக ஓடி வந்து, முத்து என்று அதட்டினார். சீனுவின் அதட்டலில் முத்துவேல் ராஜா அமைதியாகிவிட, என்ன மருமகனா? நான் எப்படி உங்களுக்கு மூத்த மருமகனாவ? மதி என்ன உங்களுக்கு மகளா என்றான் ரஞ்சன் கிண்டலாக. ஆமாம் என்று சொல்ல வாய்வரை துடித்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டார் முத்துவேல் ராஜா.
என்னதான் பிறந்தவுடன் தன் குழந்தையை சீனிவாசலுவுக்கு கொடுத்து விட்டாலும் அந்த குழந்தை எப்படி இருக்கிறதோ என்று அவரும் செண்பகமும் கவலைப்படாத நாள் இல்லை. எந்த வகையிலும் மதியை சந்திக்க முயற்சி செய்யக்கூடாது. அவ்வளவு ஏன், பிறந்தது இரட்டை குழந்தை என்பதையே மறந்துவிட வேண்டும் என்று சீனிவாசலு ஏற்கனவே சத்தியம் வாங்கிக் கொண்டார். 10 வருடங்களுக்கு மேல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளையை பறிகொடுத்திருந்த சீனிவாசலுவை பார்க்க அந்நாளில் முத்துவேல் ராஜாவுக்கு பரிதாபமாக இருந்தது. அமிர்தாவின் கர்ப்பப்பை மிகவும் பலவீனமாக இருப்பதால் அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட உடைந்து அழுது கொண்டிருந்தார் சீனிவாசலு. தனக்கு உதவி செய்தவர் நிலையை பார்த்து முத்துவேல் ராஜா மனதை கல்லாக்கிக் கொண்டு தன் 2 மகள்களில் ஒரு குழந்தையை தானமாக கொடுத்து விட்டார். கொடுக்கும் போது பெருந்தன்மையாகவும் பெருமையாகவும் தான் இருந்தது. ஆனால் அதன் பிறகு மனதில் ஏற்பட்ட வலியை வார்த்தைகளால் சொல்லி மாளாது. 10 குழந்தை பெற்றிருந்தாலும் அதில் ஒரு குழந்தைக்கு ஏதாவது என்றால் பெற்ற மனம் தாங்குமா? அப்படி இருக்க பிறந்த 2இல் ஒன்றை கொடுத்துவிட்டு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. பூமிகாவை பார்க்கும் போதெல்லாம் வெண்மதியின் நினைவு வந்து பெற்றவர்களின் மனதை அலைக்கழித்தது. எத்தனையோ முறை சீனிவாசலுவை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் அவரின் சொந்த ஊர் பற்றிய விவரம் எதுவும் தெரியாததால் அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போயிற்று. எப்படியும் தன் மகள் சீரும் சிறப்புமாக வாழ்வாள் என்ற மனதை தேற்றிக்கொண்டு வெண்மதிக்கும் சேர்த்து பூமிகாவை சீராட்டி வளர்த்தனர். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு விதிவசத்தாலோ கடவுள் அருளாலோ அவரின் மகள் அவளாகவே அவர்கள் வீட்டை தேடிக்கொண்டு வந்தாள் என்றால் கடவுளின் முடிவு என்னவாக இருக்கும்? அவரின் திட்டம்தான் என்ன? என்னதான் சீனிவாசலுவுக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் வெண்மதியை பார்த்த நாள் முதல் அவரையும் அறியாமல் தன் மகள் என்ற உரிமை உணர்வு அவரை ஆக்கிரமித்து விட்டது. அது எப்படி? தன் மகள் மருமகன் இருப்பது தெரிந்த பின் இன்னொரு மகளுக்கு அவர்கள் இல்லாமல் திருமணம் செய்ய முடியும் என்ற கேள்வியிலேயே அவர் மனம் உழன்றது. சீனிவாசலுவின் நிலையோ சொல்லவே வேண்டாம். வேகமாக துடித்துக் கொண்டிருக்கும் இதயம் தெரித்து கீழே விழுந்து விடுமோ என்பது போல நெஞ்சை பிடித்துக் கொண்டு கண்கலங்க முத்துவேல் ராஜாவை பரிதாபமாக பார்த்தார். அவரின் நிலையை உணர்ந்து அவர் தோளை தட்டி கொடுத்து, நான் எதுவும் பேச போறதில்ல சீனு. எனக்கு பூமிகா கல்யாணத்துல வெண்மதியும் பிரபஞ்சனும் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்களே ஏற்பாடு செய்யுங்க என்று விட்டு வெளியே சென்று விட்டார். இப்போது ரஞ்சன் குழப்பத்துடன் சீனிவாசலுவை பார்த்தான். மாமா, என்ன நடக்குதுங்க? பொண்ணு மாப்பிள்ளை இருந்தா போதாதா? அதிக பழக்கமே இல்லாத எங்களுக்கு இவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். உங்களுக்கும் அவருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கும் போல இருக்கே. உரிமையா எங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு. யார் அவரு? சொல்லுங்க மாமா என்றான் அவர் தோள்களை உலுக்கி. சீனிவாசலுவுக்கும் சாய்ந்து கொள்ள தோள் தேவைப்பட்டதோ என்னவோ மருமகனை கட்டிப்பிடித்து ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார். அதிகபட்ச குழப்பத்துடன் அழுகையில் குலுங்கும் அவர் முதுகை தடவி கொடுத்தான் ரஞ்சன். நீங்க சொன்னது போல மதி அவரோட மூத்த பொண்ணுதான். நீங்க தான் அவரோட மூத்த மாப்பிள என்று மனதை அழுத்திக் கொண்டு இருந்த உண்மையை போட்டு உடைத்தார் சீனிவாசலு. அவர் முதுகை தடவி கொடுத்துக் கொண்டிருந்த பிரபஞ்சனின் கைகள் அப்படியே அதிர்ச்சியில் நின்று விட்டது. தன் காதுகளையே நம்ப முடியாமல் சீனிவாசலுவை தன்னை நோக்கி திருப்பினான். அவரோ அவன் கண்களை பார்க்க திராணியற்று அவனை கட்டிக்கொண்டு மீண்டும் குலுங்கி குலுங்கி அழுதார். அத்தியாயம் 34. பிரபஞ்சனுக்கு எதுவோ புரிவது போல இருந்தாலும் எதுவானாலும் அவராகவே சொல்லட்டும் என்று அவரை அணைத்தபடி நின்றிருந்தான். தந்தைக்கும் மகளுக்கும் பெரிதாக வித்தியாசம் இருப்பதாக தோன்றவில்லை அவனுக்கு. இருவருமே மனதளவில் குழந்தைகள்தான். ஒருவாறு தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டு பேச ஆரம்பித்தார் சீனிவாசலு. நடந்தது அனைத்தையும் அவர் சொல்லி முடிக்கும் வரை அமைதியாக காத்திருந்தான் ரஞ்சன். உண்மையை எப்பவும் மறைச்சு வைக்க முடியாது. பெண்மதிக்கு நான் அவளோட அப்பா இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவாளோன்னு பயமா இருக்கு ரஞ்சன் என்றார் சீனிவாசலு கண்கலங்க. அவர் கண்களை நேராக பார்த்து, உங்க மகளை இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? மதி அப்படி செய்யக்கூடியவளா என்று அவரையே திரும்பி கேட்டான் ரஞ்சன். பதில் சொல்லாமல் அவனையே ஆர்வமாக பார்த்து, மதி என்னை விட்டு போக மாட்டாதானே என்றார் சின்ன பிள்ளை போல. அவன் தீர்க்கமாக அவரை பார்த்து, உங்க இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அவ உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. என்னை விட்டு அவளால இருக்க முடியல. அதே சமயம் உங்களை விட்டு என் கூட டெல்லி வர்றதுக்கும் தயங்குறாளே. நேத்து நானாவையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போலாமான்னு கேட்டா என்றான் பிரபஞ்சன். மேலும் தொடர்ந்தவன், இப்படிப்பட்டவ புதுசா ஒருத்தரை காட்டி அவர்தான் உன் அப்பான்னு சொன்னா அப்படியே அவர்கிட்ட போயிடுவாளா என்ன என்றான். கண்களை துடைத்துக் கொண்டு, ஆமா, நான் பங்காரம் போக மாட்டாதானே என்றார் ஆசையாக. அவன் ஆமாம் என்பது போல தலையாட்டவும், அப்ப சரி, பூமியோட கல்யாணத்தை மட்டும்
முன்ன இருந்து நடத்தி கொடுத்துட்டு போங்க என்றார் வேண்டுகோளாக. சற்று நேரம் யோசித்தவன் பின் அலைபேசியை எடுத்து தன்னுடைய மேல் அதிகாரியிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு சீனிவாசலுடன் ஹாலுக்கு வந்தான். எங்க அப்பா கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. அவர் பேசிட்டு அப்பவே வந்துட்டாரு. நீங்களும் உங்க மாமனாரோ அப்படி என்னதான் தனியா பேசிட்டு இருந்தீங்க? மதிக்கு இங்கே இருப்பு கொள்ளாமல் நொடிக்கொரு முறை உங்க அறையை எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா என்றாள் பூமிகா புன்னகைத்தவாறே. எல்லாம் உங்க கல்யாண விஷயமா தான் பேசிட்டு இருந்தோம். நான் கிளம்புனா மறுபடியும் வர்றது கஷ்டம். என்னால கல்யாணம் தள்ளி போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால என்னோட விடுமுறையை இன்னும் 3 நாளைக்கு நீட்டிச்சிருக்கேன். அதுக்குள்ள அந்த கல்யாணத்தை நடத்திடலாமான்னு சொல்லுங்க. நானே முன்னிருந்து எல்லா வேலையும் செய்யறேன் என்றாள் முடிவாக. இவனால் தன் கல்யாணம் 3 மாதங்களுக்கு தள்ளி போக போகிறதே என்ற கடுப்பில் இருந்து கௌஷிக்கின் வயிற்றில் பால் வார்த்தது போல இருந்தது. பின்னே 3 நாளில் பூமிகா அவனுடையவள் ஆகிவிடுவாளே. அவசரமாக தந்தையின் பக்கம் திரும்பி அவர் கால்களில் தன் கரத்தை வைத்து அழுத்தினான். அதிலேயே மகனின் அவசரமும் ஆசையும் புரிந்து கொண்ட பங்கார் ராஜு தன் சம்மதத்தை தெரிவித்தார். பூமிகாவை சீனிவாசலுவின் பொறுப்பில் விட்டுவிட்டு முத்துவேல் ராஜா தன் சொந்த பந்தங்களை நேரில் அழைக்க சென்று விட்டார். பிரபஞ்சன் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க வெண்மதி பூமிகாவுடன் சென்று தேவையான ஆடைகளையும் நகைகளையும் தேர்வு செய்யலானாள். இரு பெண்களும் தங்களுக்குள் பேசிக்கொண்டும் கேலி செய்தபடி சிரித்துக் கொண்டும் வலம் வருவதை பார்க்க பார்க்க தெவிட்டவில்லை சீனிவாசலுவுக்கும் அமிர்தாவுக்கும். வெண்மதிக்கு துணையா நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குள்ளவாவா என்றார் அமிர்தா அவர்கள் இருவரையும் பார்த்தபடி. அதனால என்னமோ பூமிகாவையும் நம்மளோட இன்னொரு பொண்ணா நினைச்சுக்கோ. அவளும் நல்லா நம்ம கிட்ட ஒட்டிக்கிட்டா தானே என்ற சீனிவாசலுவின் கூற்றை ஆமோதித்து தலையசைத்தார். கல்யாணத்திற்கு தேவையான ஜவுளிகளை எடுத்து விடும்படி முத்துவேல் ராஜா சீனிவாசலுடன் சொல்லியிருந்தார். எனவே 2 பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஜவுளி கடைக்கு சென்றார் சீனிவாசலு. அவருடன் செல்லும் போது வெண்மதி அதிகமாக தந்தையிடம் செல்லம் கொஞ்சுவதை பார்த்த பூமிகாவிற்கு ஏக்கமாகவும் சற்று பொறாமையாகவும் இருந்தது. மதி, எங்க அப்பா பாசமானவர் தான். ஆனா உங்க அப்பா போல ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். நானும் உங்க வீட்லயே பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல என்றாள் பூமிகா ஆசையாக. ஆ போடி, என் அப்பாவை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். நல்ல வேலை நீ கூட பிறக்கல என்று வெண்மதி சீனிவாசலுவை கட்டிக்கொள்ள பூமிகா சீனிவாசலுவின் மேலிருந்த மதியின் கரங்களை விலக்கிக் கொண்டே, ஹலோ மேடம், நீங்க இன்னும் 3 நாள்ல டெல்லி போயிருவீங்க. நான் ரேணிகுண்டா மருமகளாகி இங்கே இருக்க போறேன். இனி நான் தான் அப்பாவோட செல்ல பொண்ணாக்கோ. அப்படிதானே நானா என்றாள் பூமிகா வெண்மதியை போலவே. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய பூமிகாவின் தலையை ஆதரவாக தடவி ஆமாம் என்பது போல அவர் தலையசைக்கவும் வெண்மதிக்கு கோபம் வந்துவிட்டது. முறுக்கிக் கொண்டு கடைவாசலுக்கு போய் நின்று கொண்டாள். கண்களில் நீர் முட்டிக்கொண்டு நின்றது. மகளின் கோபம் புரிந்தவராக அவள் பின்னால் சென்று அவளை சமாதானம் செய்ய மதியோ அவளின் முகத்தை அவருக்கு காட்டாமல் அப்படியும் இப்படியும் திரும்பிக் கொண்டிருந்தாள். அவரோ சலிக்காமல் அவள் தாடையை பற்றி, ஷமிஞ்சரா, எப்படிமே நூவே நான் தள்ளி, நான் வங்கார தள்ளிரா என்று கொஞ்சிக் கொண்டிருந்தார். மன்னிச்சுடா, எப்பவுமே நீதான் என் அம்மா, என் தங்கம். சற்று நேரத்தில் தந்தையின் தோளில் சாய்ந்து கதறி அழுதாள் வெண்மதி. నేను ఢిల్లీ పోతే నన్ను నన్ను మర్చిపోతావా నానా? நான் டெல்லி போயிட்டா என்ன மறந்து போயிடுவியா அப்பா என்று அழுதவளை கட்டிக்கொண்டு சமாதானம் செய்தவரின் கண்களும் கலங்கித்தான் போயிருந்தது. ஒருவித ஆச்சரியத்தோடு அவர்களின் அன்பை பார்த்து கொண்டிருந்த பூமிகாவின் கண்களும் கலங்கி இருந்தது. பூமிகாவை பார்க்க கடைக்கு வந்த கௌஷிக்கும் மூவரின் நிலையை உணர்ந்து சிறிது இடைவெளி விட்டு அவர்களிடம் சென்றான். அதன் பிறகு மூவரும் சுய உணர்வு பெற்றனர். பூமிகா வெண்மதியிடம் வந்து, சாரி மதி, நான் சும்மா கலாட்டா தான் பண்ணேன். நீ உன் அப்பா மேல இவ்ளோ பொசசிவா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்றாள். அதற்குள் சற்று மனம் தெளிந்திருந்தாள் வெண்மதி. பரவாயில்ல பூமி, நானும் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துக்கிட்டேன். நீ விளையாட்டா சொன்னாலும் நான் டெல்லி தானே போற. நீ தானே இங்கே இருக்க போற. எங்க அப்பாவை பாத்துக்கிறியா பூமி? நான் இல்லைன்னா அவரால் இருக்கவே முடியாது. நீதான் அவர் கூடவே இருந்து நான் இல்லாத குறைய தீர்த்து வைக்கணும் என்றாள். இததானடி நானும் சொன்னேன். அதுக்கு போய் சத்து முன்னாடி அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு ஒரு பாச போராட்டமே நடத்திட்டு திரும்பவும் அதையே வந்து சொல்றியா நீ என்பது போல பூமிகா ஒரு பார்வை பார்க்க வெண்மதி அதை புரிந்து கொண்டு, என்ன செய்யறது, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்டி சிரித்தாள். வெண்மதியின் தோளில் ஒரு அடி போட்டுவிட்டு அவளை கட்டி கொண்டாள் பூமிகா. இருவரும் தோழிகளாக தங்களை நினைத்துக் கொண்டு அணைத்துக் கொண்டிருக்க சீனிவாசலுக்கு என்னவோ சகோதரிகளின் பாசம்தான் அங்கே தெரிந்தது. கௌஷிக் கைகளை கட்டிக்கொண்டு இருவரையும் வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான்.
வெகுநேரம் கழித்தே அவன் அங்கே இருப்பதை நினைவு கூர்ந்தவர்கள் அவனை பார்த்து மெலிதாக சிரித்து வைத்தனர். இப்பவாவது நான் ஒருத்தன் இங்க இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதே. ஆக எனக்கு பூமியை கல்யாணம் செஞ்சு வைக்கிறது எனக்காக இல்ல, உங்க அப்பா பொண்ணு பாசத்துக்காகவும் உங்க நட்புக்காகவும், அப்படிதானே என்று வெண்மதியை சீண்டினான். அவளோ தாடையில் விரலை தட்டியவாறு, நீங்க சொல்றது சரிதான். ஒண்ணு நானாவா பாத்துக்கிறதுக்கும் அப்புறம் எனக்கு நெருங்கிய தோழியாகிறதுக்கும் தான் உங்க கல்யாணமே ஏற்பாடு செஞ்சேன். ஒரே கல்ல 2 மாங்கா, நீங்க தான் அந்த கல்லு என்று சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தாள் வெண்மதி. அவன் அவளை பார்த்து பொய்யாக முறைக்கவும் பயந்தவள் போல தன் தந்தையை நோக்கி ஓடினாள். வெண்மதியை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த பூமிகாவை அழுத்தமாக பார்த்தவன், என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? கல்யாண வேலையெல்லாம் விட்டுட்டு நீ இங்க இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை பார்க்க நான் வந்தா நீ என்னதான் ஆசையா ஓடி வந்து கட்டி பிடிக்கணும்? வெண்மதியை கட்டிட்டு இருக்க, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறனோ என்றான் சலிப்பாய். பூமிகா அவனை உரைத்துவிட்டு முகத்தை திருப்பவும் மெல்ல குனிந்து அவள் காதருகே ரகசியம் சொல்வது போன்ற பாவனையில் அவளின் காது மடலில் மென்மையாக தன் இதழ்களை பதித்தான். அதில் அவளின் கோபமெல்லாம் பறந்து நாணம் கொடியேற காதின் ரோமங்கள் சிலிர்த்து கொண்டன. எப்போதும் போல, இதுக்கே இப்படி சிலிர்த்தா எப்படி பூமி என்றான் ஹஸ்கி வாய்ஸில். ஷோ போங்க கௌஷிக் என்று வெட்கம் தாங்காமல் அவனை விட்டு விலகி சென்றவளின் கரத்தை பற்றினான். சுற்றிலும் பார்வையை செலுத்தி கெஞ்சதலாக அவனை பார்த்தாள். நீ உன் ஃப்ரெண்டோட லூட்டி அடிச்சது போதும், நேர குறைவா இருக்கனால உனக்கு தேவையான நகைகளை அம்மா வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சோ நீ என் கூடவே வரணும், முக்கியமா என் கைக்குள்ளதான் இருக்கணும் என்றான் கட்டளையிடும் குரலில். அவன் தன்னவளின் கரங்களை விடாமல் அழுத்தி பற்றி இருக்க வேறு வழி இல்லாமல் அவனுடன் நடந்தாள் பூமிகா. வெண்மதியும் அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி தன் தந்தையுடன் சேர்ந்து மற்ற தேவையானவற்றை வாங்கத் தொடங்கினாள். கௌஷிக் பூமிகா இருவரின் திருமணம் குறைந்த நாட்களிலேயே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு கோலாகலமாக நடந்தேறியது. அனைத்து சொந்தங்களின் ஆசீர்வாதத்தோடு கௌஷிக் பூமிகாவின் கழுத்தில் மங்கள நாணை பூட்டி தன்னவள் ஆக்கிக் கொண்டான். திருமணம் முடிந்து அனைவரும் மணமக்களை வாழ்த்தினர். பிரபஞ்சன் கௌஷிக்கின் அருகில் சென்று அவன் கையை பிடித்துக் கொண்டு, எங்க மேல இன்னும் கோபமோ வருத்தமோ இருந்தா மன்னிச்சிருங்க கௌஷிக், எதையும் வேணும்னு செய்யல, சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு என்று ரஞ்சன் வெளிப்படையாக பேசவும் கௌஷிக் ரஞ்சனை அணைத்துக் கொண்டான். இட்ஸ் ஓகே ப்ரோ, நீங்களும் என்ன மன்னிக்கணும். நான் கடத்துறது தப்புதான், ஆனா அதனாலதான் பூமி எனக்கு கிடைச்சா, அதுக்கு உங்களுக்கும் மதிக்க நான் நன்றி சொல்லணும் என்றான். நீங்க பூமிய கடத்திய கடத்தல்காரன் மட்டும் இல்ல, அவ மனச திருடின கல்வனும் நீங்கதான் என்று சிரித்தாள் வெண்மதி. பூமிகாவை தவிர மற்ற 2 ஆண்களும் சிரிக்காமல் இருக்க கௌஷிக் மட்டும் இதெல்லாம் ஒரு ஜோக்கா என்று கிண்டலாக கேட்டுவிட அவளோ அவனை முறைத்தாள். இன்னைக்கு ராத்திரி முதலிரவு ஏற்பாடு செய்யணுமா வேண்டாமா? எப்படி வசதி? முத்துவேல் அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பேச்ச தட்டவே மாட்டாரு என்று வெண்மதி மிரட்டவும் வராத சிரிப்பை கஷ்டப்பட்டு வரவழைத்திருந்தார் கௌஷிக். அவன் நிலையை பார்த்து பிரபஞ்சன் அடக்க மாட்டாமல் சிரித்தான். 2 மகள்கள் மற்றும் மருமகன்களில் கேலி பேச்சையும் சிரிப்பையும் பார்த்து அகமகிழ்ந்து போயினர் பெரியவர்கள். அன்று இரவு பூமிகாவுக்கு வெண்மதி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். விடாமல் அவள் போன் ஒலித்துக் கொண்டிருந்தது. தந்தையும் கணவனும் வீட்டில் இருக்க அவளுக்கு யார் போன் செய்ய போகிறார்கள் என்று அசட்டையாக இருந்தாள். பூமிகா போனை எடுத்து வெண்மதியிடம் கொடுக்க, ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு பூமி என்று சொல்லிக் கொண்டே பூமிகாவின் தலையில் மலர் சரத்தை சுற்றினாள். பூமிகாவும் திரையில் தெரிந்த சம்மு என்ற பெயரில் யாரையும் தெரியாததால் அலைபேசியை ஸ்பீக்கரில் போட்டார். ஏ பொம்மாயி, போன் எடுக்க ஏண்டி இவ்வளவு நேரம் என்றான் ரஞ்சன். பூமிகாவுக்கு பூ வச்சிட்டு இருந்த சம்மு, சொல்ல என்ன விஷயம் என்றான். எல்லா பூவையும் அவளுக்கே வச்சிடாத, நீயும் தலை நிறைய பூ வச்சுக்க என்றான். எதுக்கு சம்மு என்று பதில் கேள்வி கேட்டாள் வெண்மதி. ஏ குட்டச்சி, அவங்களுக்கு முதலிரவு அறைய அலங்காரம் செஞ்சவங்க, அவங்க கிட்ட நம்ம அறையும் டெக்கரேட் பண்ண சொல்லிருக்கேன், சீக்கிரம் முடிச்சு நம்ம ரூம்க்கு வா என்றான். பூமிகா வாயை பொத்தி சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தாள். ஷோ சம்மு, மானத்தை வாங்காத போடுவை என்று அலறினாள் மதி. நீ சீக்கிரம் வரேன்னு சொல்லு, அப்பதான் போனை வைப்பேன் என்றான் அவன். வெண்மதி பூமிகாவின் கைகளில் இருந்த போனை வாங்க முனைய அவளோ மதியின் கைகளுக்கு அகப்படாமல் போனை உயர்த்தி பிடித்து, நீங்க கவலைப்படாதீங்க சம்மு, இப்பவே உங்க பொம்மாயை அனுப்பி வைக்கிறேன் என்று சிரித்தாள் பூமிகா. எதிர்பாராத நேரத்தில் பூமிகாவின் குரல் கேட்டதும் சட்டென போனை அணைத்து விட்டார் பிரபஞ்சன். இதுவரை வெண்மதிதான் பூமிகாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். இப்போது பூமிகா மதியை கேலியாக பார்த்து சிரித்தாள். எல்லாம் இந்த சம்முவால் வந்தது என்று உள்ளுக்குள் பொறுமையபடி பூமிகாவை ஹாலுக்கு அழைத்து வந்தாள்.
அங்கே இருந்த பெரியவர்களான 3 தம்பதிகளிடமும் கௌஷிக்கோடு இணைந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டாள். கௌஷிக் முதலில் அறைக்கு சென்றதும் பூமிகாவை அறை வாசல் அருகே அழைத்துச் சென்றாள் மதி. ஏதோ உள்ளுணர்வு தோன்ற திரும்பி பார்த்தாள் பூமிகா. பிரபஞ்சன் எதிரே இருந்த அறை வாசலில் ஒற்றை காலை மட்டும் தரையில் ஊன்றி வெண்மதியையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அதை பார்த்து சிரித்துக் கொண்டே, இனி நான் போய்க்கிறேன், உன் சம்மு காத்துட்டு இருக்காரு, போ 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 பொம்மாயி என்று சொல்லிவிட்டு அடக்க மாட்டாமல் சிரித்தாள் பூமிகா. ரஞ்சன் தொண்டையை செருமி தலையை கோதியவாறு அறைக்குள் சென்று விட்டான். வேறு வழியின்றி, வானத்தை வாங்குறானே அந்த நெட்டு கொக்கு என்று முணுமுணுத்துக் கொண்டே அவர்கள் அறை நோக்கி சென்றாள். உள்ளே சென்றவள் தன் கைகளை இடையில் வைத்துக் கொண்டு, உனக்கு என்ன புது மாப்பிள்ளை நினைப்பா? கௌஷிக்கே அமைதியா இருக்கான், உன்னால பொறுமையா இருக்க முடியாதா என்றாள் பொய் கோபத்துடன். ஏய் குள்ளச்சி, நான் மார்க்கண்டேண்டி, 80 வயசானாலும் ஐயா எப்பவும் புது மாப்பிள்ளை தாண்டி என்றபடி கதவை சாற்றினான் ரஞ்சன். குள்ளச்சின்னு சொன்னாத, மதியில் கூப்பிட்டாதான் கூட பேசுவேன் என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்படி தாண்டி சொல்லுவேன் குட்டச்சி, உன்னை யாரு இப்ப கூட பேசுறது, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல என்று சொல்லிக் கொண்டே அவளை நோக்கி குனிந்து அவளின் இதழ்களை சிறை செய்திருந்தாள். அவள் கோபமாக தன் கைகளால் அவனை விலக்கி விட்டாலும் அதை தூசியாக தட்டி தன் கட்டுப்பாட்டில் அவளை கொண்டு வந்தவன் அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தபடி அவள் வைத்திருந்த மல்லிகையின் வாசல் படித்தான். நடிக்காதரை பொம்மாயி, நான் சொன்ன மாதிரியே பூவெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு என்கிட்டயே நடிக்கிறியா என்று அவள் கன்னத்தை வலிக்க கடித்தான். சம்மோகருடா என்று கோபமாக நெஞ்சில் தன் தளிர் களத்தால் குத்திவிட்டு அவன் நெஞ்சில் தஞ்சம் புகுத்தாள் வெண்மதி. அத்தியாயம் 35. பூமிகா இப்போது தடதடக்கும் இதயத்தோடு கௌஷிக் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். ஆரஞ்சு வண்ண புடவையில் மெரூன் நிற பார்டரில் பூமிகாவின் பால் நிறம் அவன் கண்களை பறித்தது. மேலிருந்து கீழாக நிதானமாக தன்னவளை ரசித்தான் கௌஷிக். தன்னவளின் பார்வை வஞ்சனையின்றி தன் மேனியில் மேய்வதை பார்த்து உடல் முழுவதும் குங்குமமாய் சிவந்துவிட அவனை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் திரும்பி நின்று கொண்டாள். அழுத்தமான காலடிகளுடன் அவள் அருகில் வந்தவன் பின்னாளில் இருந்து இடையில் புடவையுடனே கையை அவள் அறியாமல் உள்ளே நுழைத்து தன்னவளின் மடி வயிற்றில் உள்ளங்கையை வைத்து அழுத்தினான். சூடான அவன் உள்ளங்கை தளிர் மேடையில் பட்டதும் தவித்து போனவள் விலக பார்த்தாள். அப்படியே அவள் இடையில் தன் கைகளால் அழுத்தி தன்னை நோக்கி இழுத்தான். இப்போது அவள் முதுகு அவன் நெஞ்சில் மோதி இருக்க தன் இதழ்களால் அவளின் காது மடல்களை வருடினான். அங்கே குட்டி குட்டியாக முத்தங்கள் வைத்தபடி அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். பூமி, ஓகேவா என்றான் காதலாக. அவள் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. முதலாக தன்னவனின் கைகளும் இதழ்களும் செய்யும் மாயத்தில் மயங்கி கண்மூடி நின்றிருந்தாள். அவனோ அவள் நிலையை உணராமல், சொல்லடி ஓகேவா என்று அவளின் காது மடலை பற்களால் கடித்தான். அவளோ இடையை சுற்றி இருந்த தன்னவனின் கைமேல் தன் கையை வைத்து தனக்குள் மேலும் அழுத்தினாள். இந்த செய்கையில் தன்னவளின் சம்மதத்தை உணர்ந்தவன் அவளை ஒரு சுழற்று சுழற்றி தன்னை நோக்கி திருப்பினான். வெட்கத்தில் தலை கவிழ்ந்திருந்தவளின் நாடியை தன் ஒற்றை விரலால் நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தான். அவள் கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டபடி, பூமி, உனக்கு பொருத்தமான பேர் தாண்டி வச்சிருக்காங்க. பொறுமையிலும் குணத்திலையும் நீ பூமாதேவி போன்றவன். நீ எவ்வளவு அழகு தெரியுமா? இனி இந்த அழகு எனக்கே சொந்தம் நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா என்று கேட்டான். எப்படி இருக்கு என்பதை போல கேள்வியாய் பார்த்தவளை, இப்பவே மொத்த அழகையும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கறதோடு மட்டும் இல்லாம என்று சொல்லியபடி அவள் முகம் நோக்கி குனிந்தவன் விரிந்திருந்த அவளின் இதழில் தன் இதழ்களை அழகாக பொருத்தி கொண்டான். மென்மையாக அவள் கன்னத்தை தன் இரு கைகளால் ஏந்தி கொண்டான். இதழ்களுக்கு தொடர்ந்து ஒத்தடங்கள் கொடுத்தவன் இனி தாங்காது என்பது போல வன்மைக்கு மாறி அவள் இதழ்களின் தேனை பருகும் வண்டாக மாறிவிட்டான். கைகள் தன் போக்கில் அவள் மேனி எங்கும் உலா சென்று கொண்டிருந்தது. அவன் கைகள் ஆங்காங்கே அழுத்தியதில் அதிர்ந்து போய் அவனை வெளிவிரித்து பார்த்தாள். எதுக்கே இப்படி முழிச்சா எப்படி என்றபடி அவள் ஆடைகளை களைய தொடங்கிவிட்டான். பெண்மைக்கே உரிய கூச்சத்துடன் அவள் அவனை தடுக்க அது அவனிடம் செல்லுபடியாகவில்லை. முகத்தை தன் இரு கைகளாலும் மூடிக்கொண்டாள். நீ உன் கண்ணை மூடிக்கிட்டா எனக்கு எதுவும் தெரியாதா பூமி என்று கேட்டான் சிரித்துக் கொண்டே. மெல்ல கண் திறந்து தன் நிலையை உணர்ந்தவள் தன் மேனியை மறைக்க அதற்கு காரணமானவனையே கட்டிக்கொண்டாள். அவளை அணைத்தபடி கட்டிலில் சாய்ந்தவன் தன் இதழ்களால் தன் அவளின் மேனியை அர்ச்சிக்க தொடங்கிவிட்டான். அவன் கைகளும் இதழ்களும் தன் மேனியில் ஊர்வலம் நடத்துவதை தடுக்க முடியாமல் தவித்து போனவள் அவன் தலைமுடியை இறுக பற்றி கொண்டாள். கௌஷிக் இடைவிடாது தன்னவளின் முகம் பார்த்து கொண்டே
அவள் மேல் தன் ஆளுமையை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றான். மெல்ல மெல்ல அவள் மொத்தமாக இசைந்து கொடுக்க தயாரானதும் அவளை மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிவிட்டான். ஆம், மொத்தமாக பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டான். அரசியல்வாதியின் மகனாக அல்ல, அவளின் ஆசை கணவனாக. மறுநாள் காலை வெண்மதி கணவனுடன் டெல்லி செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தாள். சீனிவாசலமும் அமிர்தாவும் ஒரு பக்கம் வெண்மதி கணவனுடன் டெல்லி போகிறாளே என்று கண் கலங்கியபடி இருக்க, முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் பூமிகாவின் பிரிவை நினைத்து கண் கலங்கினர். அவர்களின் கண்ணீருக்கு இரு பெண்களின் பிரிவும் காரணமாக இருந்தாலும் பூமிகாவின் பிரிவையே வெளிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. பிரபஞ்சனுக்கு இரு பெற்றோர்களின் பாச போராட்டம் நன்றாகவே புரிந்தது. சீனிவாசலுவின் வேண்டுகோளுக்கேற்ப அவன் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இரு மாமனார்களையும் சமாதானம் செய்து வைத்த பின் வேதவள்ளியையும் தன்னுடன் வருமாறு அழைத்தான். மகன் தன்னுடன் வருமாறு அழைக்கவில்லையே என்று உள்ளுக்குள் வேதவள்ளிக்கு கவலை இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்க்காத தருணத்தில் பிரபஞ்சன் அழைக்கவும் அவன் நிலை உணர்ந்தும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். சீனு அண்ணா, அமிர்தா அண்ணி தனியா இருப்பாங்கல்ல, நான் அவங்களோடய இருக்கேன். உனக்கு எந்த ஊருக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்ப உன் கூட வரேன் என்று சொல்லிவிட்டார். ரஞ்சன் மனைவியை திரும்பி பார்க்க அவளோ தந்தையின் தோள்களில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள். வெண்மதியை விட்டாள், இனி தந்தையோட இருந்து கொள்கிறேன் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவாள் என்று பயந்தவனாக, மதி கிளம்பலாமா என்றான் அழுத்தமாக. வெண்மதி சீனிவாசலுவை பாவமாக பார்க்க அவர் அவளின் தலையில் தன் கையை வைத்து அழுத்தி போகுமாறு கண்களால் விடை கொடுத்தார். விடைக்கோடு விடைக்கோடு விழியே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது. காரில் ஏறி அவள் அமர்ந்ததும் கண்ணாடி ஜன்னல் வழியாக சீனிவாசலவும் அமிர்தாவும் மகளை ஏக்கமாக பார்த்திருக்க வெண்மதி கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள். முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு நின்றிருந்தனர். பிரபஞ்சன் இரு பெற்றோர்களின் பாச போராட்டத்தை நன்கு புரிந்திருந்தான். சீனிவாசலவும் அமிர்தாவும் 10 வருடங்களாக குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையையும் பறிகொடுத்துவிட்டு முத்துவேல் மூலம் கிடைத்த குழந்தையை பாசத்தோடு பாராட்டி சீராட்டி மட்டும் வளர்க்கவில்லை. சீனு அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறார் என்பது அவன் அறியாததா என்ன? அவர்களின் காதல் திருமணத்திற்கு தடையாக வந்ததே அவரின் தந்தை பாசம்தானே. அப்படி இருக்க உண்மையை வெளிப்படுத்தி தன் மாமனாரை விட்டுக் கொடுக்க அவனால் முடியாது. அதே சமயம் முத்துவேல் ராஜா செண்பகத்தின் மீதும் வானலாவிய மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சீனு செய்த உதவிக்காக பெற்ற குழந்தையையே தானமாக கொடுத்ததும் இல்லாமல் இன்று வரை கொடுத்த வாக்கை காப்பாற்றி வருகின்றனர். தங்களது பாசத்தை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களின் மனப்போராட்டத்தையும் அவனால் உணர முடிந்தது. அந்த 2 ஜோடிகளையும் பெருமையாக பார்த்து கொண்டே கண்களால் விடை பெற்று தன் காரை கிளப்பினான் ரஞ்சன். பிரபஞ்சன் தனக்கு விஷயம் தெரியும் என்று முத்துவேல் ராஜாவிடம் காண்பித்துக் கொள்ளவில்லை. ரகசியம் எப்போதும் ரகசியமாகவே காக்கப்பட வேண்டும். 3ஆவதாக அவனுக்கு தெரிந்ததை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அன்றே சீனிவாசலுவிடம் சொல்லிவிட்டிருந்தான். வெண்மதிக்கும் மற்றவர்களுக்கும் உண்மை தெரிவதால் மனக்குழப்பத்தை தவிர பெரிதாக என்ன நடந்துவிடப் போகிறது? அவள் சீனிவாசலுவை விட்டு தரமாட்டாள்தான். ஆனால் அதன் பிறகு சீனிவாசலு மற்றும் அமிர்தாவிற்கு தாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது போன்ற மனநிலை உருவாகக்கூடும். மறைமுகமாக வெண்மதியின் பாசத்தை முத்துவேல் ராஜாவுக்கும் செண்பகத்துக்கும் கொடுக்க முடியும் எனும்போது எதற்கு உண்மையை சொல்லி அனைவரின் நிம்மதியையும் கெடுக்க வேண்டும்? பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று தன் மனதில் இருந்த வரிகளை எதிரில் சென்று கொண்டிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெள்ளை நிற பென்ஸ்காரின் பின்புறம் ஸ்டிக்கராக ஒட்டி இருப்பதை பார்த்ததும் மென்னகையுடன் தன் பயணத்தை தொடர்ந்தான் பிரபஞ்சன். மெல்ல திரும்பி தன்னவளை பார்த்தான். வெண்மதி இன்னுமே அழுது கொண்டிருந்தாள். ஒரு கையால் அவள் தோளை பற்றி இழுத்து தன்மேல் சாய்த்து கொண்டான். அவளும் அவன் மேல் சலுகையாக சாய்ந்து கொண்டு அவன் தோளில் முகம் புரட்டினாள். மதி, ரொம்ப கஷ்டமா இருந்தா இங்கே இருடி, நான் ட்ரைனிங் முடிச்சு வந்துடுறேன் என்றான் மென்மையாக. நிமிர்ந்து பார்த்து அவளை முறைத்தாள். ட்ரைனிங் முடிச்சுட்டா மட்டும் ட்ரைனிங் உண்டாலைய போஸ்டிங் போடுவாங்க? அப்ப எங்கேயாவது கூட்டிட்டு தானே போவ என்று கேட்டாள். இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் மௌனம் காத்தான். என்னால நானும் விட்டுட்டு இருக்க முடியல, பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான், எல்லாம் ஒன்னாலதான் என்றாள். ஹேய், நான் என்னடி பண்ண என்றான் சிரித்துக் கொண்டே. நெட்ட கொக்கு, உன்னை யாரடா என்ன மயக்க சொன்னது? என்ன நீ மயக்கினதுனாலதான் இதெல்லாம் என்று அவன் தோள்களை கடித்தாள். மனைவி தன்னிடம் மயங்கியதாக சொன்னதில் ஆண்மகனாக கர்வம் கொண்டான் ரஞ்சன். பொம்மாயி, நான் எங்கடி உன்னை மயக்கின? நீதானடி என்ன மயக்கின என்று சிரித்தான் உல்லாசமாக. இதற்கெல்லாம் காரணமான மாயாவி மன்மதனு
இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு வெற்றி களிப்பில் சிரித்துக் கொண்டிருந்தார். உங்க 2 பேருக்கு இடையில மயக்கத்தை உண்டு பண்ணது நான். என் பேரை வச்சே சபதம் செஞ்சா நான் எப்படி சும்மா விடுவேன்? எனக்கும் ரதிக்கும் உள்ள காதல் வாழ்ற வர உங்க காதலும் நீண்ட காலம் நீடோடி வாழட்டும் என்ற மனதார வாழ்த்தி மறைந்து போனான். மாயாவி வந்து மறைந்ததாலோ அவன் நறுமணம் கொடுத்த மயக்கத்தாலோ என்னவோ வெண்மதி பழைய நிலைக்கு திரும்பி தன்னவனோடு வாழப்போகும் வாழ்க்கையை பற்றிய கனவோடு அவன் தோளில் சாய்ந்து நிம்மதியாக உறங்கத் தொடங்கினாள். கௌஷிக் பூமிகா தம்பதியினர் கௌஷிக்கின் வீட்டிற்கு சென்று 2 நாட்கள் இருந்துவிட்டு பிறகு கோயம்புத்தூர் சென்றனர். செண்பகம் மருமகனுக்கு பிடித்தவற்றை மகளிடம் கேட்டு கேட்டு செய்து கொடுத்தார். பூமியை கல்யாணம் செய்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. நான் அவளை பொக்கிஷமா வச்சு நல்லா பாத்துப்பேன். நீங்க 2 பேரும் தைரியமா இருங்க என்று கூறினான் கௌஷிக். இது போதும்பா என்று பூமியின் பெற்றோர்கள் அவன் கரம் பற்றி கண் கலங்கினர். அதன் பிறகு 2 பேரிடமும் சகஜமாக பேசி பழகத் தொடங்கினான். வீட்டிற்கு தேவையானவற்றை அவனே சென்று வாங்கி வந்தான். பூமியோடு சேர்ந்து அவளின் பெற்றோர்களையும் வெளியே அழைத்து சென்றான். எந்த அலட்டம் இல்லாமல் வீட்டு பிள்ளை போல அவன் நடந்து கொள்வதும் ஹாலில் அமர்ந்து பூமிகாவோடு அரட்டை அடிப்பதையும் பார்த்து அவர்களுக்கு கௌஷிக்கை மிகவும் பிடித்து போனது. தனிமையில் கௌஷிக் தன் மனைவியிடம், பூமி, ஹனிமூனுக்கு கொடைக்கானலே போமா என்றான். எதுக்கு அங்க போகணும் என்று கேட்டாள் விடை தெரிந்து கொண்டே. தெரியாத மாதிரி கேட்காதரி. அங்கதானே பூமிகாங்கிற இந்த புதையல் கிடைச்சது. தேவதாரு வனத்துக்கு போகணும், அப்புறம் பூம்பாறையில இருக்கிற நம்மளோட காட்டேஜ் போகணும், அப்புறம் என்று அவன் சொல்லிக்கொண்டே செல்ல அவன் வாயை பொத்தினாள் பூமிகா. கௌஷிக் தன் விருப்பப்படி மனைவியை அழைத்துக் கொண்டு காரில் பூம்பாறை நோக்கி பயணம் செய்தான். அன்று அவன் கடத்தி வந்த பதட்டத்திலும் மயக்கத்திலும் இருந்ததால் அதன் எழிலை காண முடியாதவள் இப்போது பூம்பாறை கிராமத்தின் எழிலையும் இயற்கையாக அமைய பெற்ற மலை அடுக்குகளில் பயிரிடப்பட்ட தேயிலை தோட்டங்களை பார்த்து ரசித்துக் கொண்டு வந்தாள். அவர்கள் காட்டேஜை அடைந்ததும் அங்கிருந்த தோட்டத்தில் மலர்ந்திருந்த பலவண்ண மலர்களை பார்த்து முகம் மலர்ந்தாள். அவள் மலர்களை ரசித்திருக்க அவளின் மன்னவனோ தன்னவளின் மலர் தோட்டத்தை ரசித்தபடி நின்றிருந்தான். அவனின் பார்வை மாற்றத்தை உணர்ந்து வெட்கத்துடன் தலை குனிந்தவளை அப்படியே தூக்கிக் கொண்டு அவர்களின் தனி அறைக்கு தூக்கி சென்றான். அவளை கீழே இறக்கி விட்டவன் முதலாக அவளை பார்க்கும்போது அவள் அணிந்திருந்த நீல நிற லெஹங்காவை அணிந்து வரச் சொன்னான். பூமிகாவும் அவன் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த உடையுடன் அவன் முன்னே வந்து நின்றாள். நீலவானில் ஆங்காங்கே தெரியும் வெண்மேகம் போல தன்னவளின் வெண்ணிற மேனி அந்த நீல நிற உடையில் பளிச்சென்று தெரியவும் மோகத்தில் இருக்கும் நீரால் தன் தாகத்தை தணித்துக் கொள்பவனாக அவளின் மேனியில் ஆங்காங்கே தெரிந்த வெண்பஞ்சு தேகத்தில் தன் இதழ்களை பதித்து தீரா தாகத்தை தீர்த்து கொள்ள தொடங்கிவிட்டான். அவன் தாகம் தீரும் வரை அவள் தன்னை வாரி வழங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் மறுநாள் விடிந்த பின்னும் அவனின் தாகம் தீர்வதாக தெரியவில்லை. இருவரும் காதல் பறவைகளாக ஒன்றாக கைகோர்த்தபடி காலார நடந்து அந்த பூம்பாறை கிராமத்தின் இயற்கை எழிலை ரசித்தனர். சில வாரங்கள் அங்கேயே இருந்துவிட்டு இருவரும் ரேணிகுண்டாவிற்கு பயணம் செய்ய ஆயத்தமாயினர். முத்துவேல் ராஜாவுக்கும் செண்பகத்திற்கும் மகளை பிரிய போவதை நினைத்து வேதனையாக இருந்தாலும் அவளின் இல்லறம் தழைக்க வேண்டும் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தனர். பூமிகா கௌஷிக்கோடு ரேணிகுண்டா வந்தடைந்ததும் பங்காராஜு குடும்பத்தை விட சீனிவாசலுவும் அமிர்தாவும் தான் மனமகிழ்ந்து போயினர். காரணம் அவர்களுக்கு வெண்மதியே அவர்களை தேடி வந்தது போலவே தோன்றியது. பூமிகாவின் வதனத்தில் வெண்மதியை பார்த்து தங்கள் மனதை தேற்றிக் கொண்டு அடிக்கடி பங்காராஜுவின் வீட்டிற்கு ஏதாவது சாக்கு சொல்லி பார்க்க சென்றனர். பெண்ணை பெற்றவரை விட நீதான் அடிக்கடி வந்து போறியே என்று கிண்டல் செய்தனர் அந்த வீட்டினர். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பூமிகாவை சிட்டித்தள்ளி என்றழைத்து அவள் ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்தார் சீனிவாசலும். பூமிகாவும் ஏற்கனவே வெண்மதி கேட்டுக் கொண்டதற்கேற்ப அவரை நானா என்று அழைத்து அவரின் உச்சியை குளிர செய்தாள். வெண்மதிக்கு கிடைத்த அதே தந்தை பாசம் அவளுக்கும் கிடைத்ததை எண்ணி மனப்பூர்வமாக சீனுவை தன் தந்தையாக ஏற்றுக்கொண்டாள். சீனிவாசலும் முத்துவேல் ராஜாவை பார்க்கும் போதெல்லாம் அவரின் கரம் பற்றி, உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் முத்து. 2 பெண்களையும் நீ எனக்காகவே பெத்தது போலதான் இருக்கு. எந்த ஜென்மத்து வந்தமோ தெரியல. பெத்தது நீயா இருந்தாலும் 2 பொண்ணுங்களும் என் உயிருக்கும் மேலானவங்க. வாழ்க்கையோட ஒரு பாதி வெண்மதியோட கழிக்கிற வாய்ப்ப நீதான் கொடுத்த. அவள் கல்யாணம் ஆனதோ என் உயிரே என்னை விட்டு போயிடும் போல இருந்தது. ஆனா அதுக்கு ஈடா இறைவன் உன்னோட மற்றொரு பொண்ண பூமிகாவோட வடிவுல என்கிட்டவே அனுப்பி வச்சிருக்கா. இனி பூமிகாவோட முகத்துல வெண்மதிய பாத்துக்கிட்டே என் வாழ்க்கையோட மறுபாதிய கடந்துருவேன் என்று முத்துவின் கைகளை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார் சீனிவாசலும். ஆனால் 2 பெண்களை பெற்ற தகப்பனாகிய முத்துவேல் ராஜா தனிமையில் தன் மனைவியுடன் தவிப்பதை அவர் முழுதாக உணர்ந்திருக்கவில்லை. முத்துவேலும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் புன்னகையை பதிலாக அளித்தார்.
சீனிவாசலுவுக்கு பூமிகா கிடைத்தது போல முத்துவேல் ராஜாவுக்கு அவர் தன் வாழ்க்கையில் தெரிந்தே தவறவிட்ட மகளான வெண்மதியின் பாசம் அவருக்கு கிடைக்குமா? அத்தியாயம் 36. நிறைவு பகுதி. 6 மாதங்களுக்கு பிறகு பிரமஞ்சன் IPS கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் மாவட்ட தலைமை காவல் அதிகாரியாக பொறுப்பேற்றிருந்தார். பணியில் அமர்ந்த 2 நாளில் மனைவியையும் வேதவள்ளியையும் அழைத்துக் கொண்டு முத்துவேல் ராஜாவின் வீட்டிற்கு உரிமையாக சென்றான். அவர்களின் வரவை சற்றும் எதிர்பார்க்காத முத்துவேலும் செண்பகமும் ஆனந்த அதிர்ச்சியோடு அவர்களை வரவேற்றனர். மாமா, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நாங்க உங்க வீட்டுல வாடகைக்கு தங்கிக்கலாமா? பொது இடத்துல அம்மாவையும் மனைவியும் விட்டுட்டு நான் ராப்பகல் பார்க்காம டியூட்டி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க உங்க இடத்துல இருந்தா பாதுகாப்பா இருப்பாங்கன்னு தோணுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன் என்றான் பிரமஞ்சன். மாமான்னு உரிமையா கூப்பிட்டது சந்தோஷம்தான், ஆனா வாடகை தரதா சொன்னதுதான் மனசு கஷ்டமா இருக்கு என்றார் முத்துவேல் ராஜா வருத்தமான குரலில். நானா, நீங்க வருத்தப்படாதீங்க. அவர் கொடுக்கிற வாடகை காசை வாங்கி எனக்கு கொடுத்துருங்க. நான் எது கேட்டாலும் அவர் வாங்கி தரதே இல்ல. இனி அவர் டியூட்டிக்கு போனதோ நாம வெளியே போய் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் என்றாள் வெண்மதி கணவனை முறைத்துக் கொண்டே. அவனும் அவளைத்தான் முறைத்துக் கொண்டிருந்தான். பெரியவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. வெண்மதியின் நானா என்ற அழைப்பிலேயே உள்ளம் உருகிவிட்டது முத்துவேலுவுக்கு. ஆனால் ஏன் அவள் கேட்பதை ரஞ்சன் வாங்கி தருவதில்லை என்ற கேள்வியாக அவனை குற்றம் சாட்டும் பார்வை பார்த்தார். ஷோ மாமா, உங்க பொண்ணை பத்தி தெரியாம என்ன முறைக்காதீங்க. நடு ராத்திரியில எழுந்து ஐஸ்கிரீம் கேப்பா, சாப்பிட்டு ஜுரம் வந்து படுத்துப்பா, மறுபடியும் ஐஸ்கிரீம் கேப்பா, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதேதான் கேப்பா. உடம்புக்கு ஏதாவது வந்துடும். நான் இவளை பாத்துக்கிறதா இல்ல என் ட்ரைனிங்க பாத்துக்கிறதா? இவளை வச்சுக்கிட்டு ட்ரைனிங்க முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டேன். நல்ல வேலை என் ஃப்ரெண்ட் அமர்சிங்கோட அம்மா நீர்ஜா அவளை பாத்துக்கிட்டாங்க. இல்லனா ட்ரைனிங்க விட்டுட்டு இவளோட தான் வந்திருக்கணும். அதனால இவளுக்கு ஒத்துக்காததெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். அததான் உங்ககிட்ட எப்படி கம்ப்ளைண்டா போட்டு கொடுக்குறா. இவளை நம்பாதீங்க. சீனு மாமா செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு இவளை என்றான். பாருங்க அத்த, உங்க பிள்ளை என்ன திட்டாரு என்று வேதவள்ளியிடம் சாடி பேசினாள் வெண்மதி. அவர் சிரித்துக் கொண்டே அவள் முகத்தை ஆராய்ச்சியாக பார்த்தபடி, நான் அவனை அப்புறம் பாத்துக்கிறேன். உன் முகத்தை பார்த்தா ஏதோ விசேஷம் போல தெரியுதே, என்ன விஷயம் என்று கேட்டார். அந்த கேள்வியில் வெண்மதியின் முகம் குங்குமமாய் சிவந்துவிட கணவனை பார்த்து சொல்லுமாறு கண்ணசைவில் சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். அவனோ தலையை கோதிக்கொண்டே தொண்டையை செருமியபடி, அது அம்மா, மதி 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. வரும்போதுதான் கன்ஃபார்ம் ஆச்சு. நேர்ல சொல்லிக்கலான்னு இருந்துட்டோம் என்றான். அவ கண்டதையும் சாப்பிட கேட்கிறாள் நீ சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா என்றார் வேதவள்ளி புன்னகையுடன். முத்துவேல் ராஜாவுக்கும் செண்பகத்திற்கும் சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. வெண்மதியை தங்கள் அருகில் அழைத்து உச்சி முகர்ந்தனர். சந்தோஷமான இந்த விஷயத்தை சீனிவாசலுவுக்கு சொல்லலாம் என்று அவர் போனை எடுக்கும் முன்பு அவரே போன் செய்திருந்தார். முத்து, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம தாத்தா ஆக போறோம் என்று கூவினார் அந்த பக்கத்தில். உனக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு இப்பதான் தெரிஞ்சது என்றார் முத்துவேல். உனக்கும் தெரியுமா? வாய்ப்பில்லையே. பூமிகா மயங்கினதும் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் கௌஷிக்கும் தான் அவளை கூட்டிட்டு வந்தோம். இப்பதானே டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும் என்றார் சீனிவாசலு ஆச்சரியமாக. ஓ, அப்ப பூமிகாவும் கர்ப்பமா இருக்காளா என்று சந்தோஷ கூக்குரலிட்டார் முத்துவேல். பூமிகாவும்னா வேற யார் கர்ப்பமா இருக்கா? நான் விட்டா மதியா? அவன் நேர்ல வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்றதா போன்ல சொன்னாலே, அதானே அது? நான் தள்ளி நிஜங்கானே தள்ளி புத்துந்தா என் அம்மா நிஜமாவே அம்மா ஆக போகுதா என்றவரின் குரல் சந்தோஷத்தில் கம்மியது. அதன் பிறகு வெண்மதி போனை வாங்கி தன் நானாவிடம் பேச தொடங்கினாள். இப்போதைக்கு அவள் போனை உடனே வைக்க மாட்டாள் என்பதால் ரஞ்சன் முத்துவேல் ராஜாவிடம் பேச தொடங்கினான். மாமா, நான் என் ஃப்ரெண்டு கதிர்வேல் கிட்ட வெண்மதி பேர்ல பிசினஸ் தொடங்கலான்னு வாக்கு கொடுத்திருந்தேன். எனக்கு போஸ்டிங் கோயம்புத்தூர்ல போட்டுட்டாங்க. மதி வேற கர்ப்பமா இருக்கா. அதனால பிசினஸ கோயம்புத்தூர்லயே தொடங்கலான்னு சொல்லிட்டேன். அவனும் அவன் மனைவி பூஜாவும் 2 நாள்ல வந்துருவாங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து இந்த பிசினஸ இங்கே ஆரம்பிக்க உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான். அதனால என்ன மாப்ள, நான் பாத்துக்கிறேன் என்றார் முத்துவேல் மகிழ்ச்சியாக. இனி மகளும் மருமகனும் அவர்கள் கூடவே இருக்க போகிறார்கள். அத்தோடு மருமகன் தனக்கு தரும் முக்கியத்துவத்தை பார்த்து உள்ளம் பூரித்து போனது முத்துவேலுவுக்கு. இறைவன் கொடுத்த வாய்ப்பாக எண்ணி மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி சொன்னார். ரஞ்சனுக்கு முத்துவேல் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த பின்புதான் மனம் நிம்மதியாக இருந்தது. அவருக்கு மட்டும் ஏதோ தான் நியாயம் செய்யவில்லையோ என்ற மனதின் ஓரம் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. ரஞ்சனுக்கு உண்மையில் சென்னையில் தான் போஸ்டிங் கிடைத்தது. அமர்சிங்கிற்கே கோயம்புத்தூர் போஸ்டிங் கிடைத்திருந்தது. மேலதிகாரிகளுடன் இருந்த நட்புணர்வாலும் அமர்சிங்கின் சம்மதத்துடனும் தன் போஸ்டிங்கை கோயம்புத்தூருக்கு மாற்றிக் கொண்டிருந்தான்.
மகளோடு சேர்ந்து வாழும் வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் சற்றும் யோசிக்காமல் அவரின் வீட்டிற்கு குடும்பத்தோடு தங்க வந்துவிட்டான். அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் முத்துவேலின் பார்வை தன் மகள் மற்றும் அவளோடு பேசிக் கொண்டிருக்கும் மனைவி செண்பகத்தின் மீதே இருந்தது. பெருமூச்சோடு எழுந்தவன் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு காவல் நிலையத்திற்கு செல்ல ஆயத்தமானான். வேதவள்ளி விருப்பப்படி அவர்களுக்கு மாடையில் இருந்த போஷனை ஒதுக்கி கொடுத்தார் செண்பகம். என்ன இருந்தாலும் மகனின் சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டும் என்பதே அவரின் ஆசையாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட செண்பகம் மறுபேதும் சொல்லாமல், இன்னைக்கு கொண்டு நம்ம 2 பேரும் சமைப்போம் நீ, அப்புறமா தேவையான மளிகை ஜாமான்களை வாங்கிட்டு வந்து நீங்களும் உங்க மருமகளும் சமைச்சுக்கோங்க என்றார் செண்பகம் சிரித்துக் கொண்டே. அடுத்த 2 நாட்களில் கதிர்வேலும் பூஜாவும் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துவிட முத்துவேல் ராஜாவின் உதவியுடன் அவர்களுக்கு தனி வீடு பார்த்து குடித்தனம் வைத்தார்கள் பிரபஞ்சனும் வெண்மதியும். அதன் பிறகு கர்ப்பகால அசதி ஏற்பட்டதால் வெண்மதி வீட்டிலேயே தங்கிக் கொண்டாள். தாய் செண்பகத்தின் அரவணைப்பிலும் வேதவள்ளியின் கவனிப்பிலும் வெண்மதி இங்கே இருக்க, பூமிகாவும் அமிர்தாவின் அரவணைப்பிலும் லட்சுமி அம்மாளின் பாசத்திலும் திளைத்துக் கொண்டிருந்தாள். 2 பேருக்கும் தங்களது பெற்றோர்களை மாற்றிக்கொண்டது போல இருந்தது. முத்துவேல் ராஜாவும் செண்பகமும் பூமிகாவை பார்க்க ரேணிகுண்டா சென்றால், சீனிவாசலோ அமிர்தாவுடன் வெண்மதியை பார்த்துக் கொள்ள கோயம்புத்தூர் வந்து விடுவார்கள். ஆக 2 பெண்களுக்கும் பெற்றோரின் பாசம் இடைவெளி இல்லாமல் அள்ள அள்ள குறையாமலும் கிடைத்துக் கொண்டிருந்தது. தன்னை பெற்றவர்கள் என்று உணராமலே வெண்மதி அவர்களையும் அம்மா நானா என்று அழைத்து உரிமையுடன் பழகியதால் முத்துவேல் ராஜாவின் மனசுணக்கமும் தீர்ந்து போயிருந்தது. இதற்கிடையில் முத்துவேல் ராஜா கதிர்வேலுவுடன் சேர்ந்து வெண்மதியின் பெயரில் புதிய தொழிலை தொடங்கி இருந்தார். அதை கேள்விப்பட்ட கௌஷிக்கும் தன் மனைவியின் பெயரில் ஒரு புதிய தொழிலை தொடங்கினான். பிரபஞ்சன் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவன் அத்தை கோமதியை நேரில் சென்று சந்தித்து தன் நண்பன் அமர்சிங்கை பற்றி பேசினான். அதான் நம்ம மல்லிகாவுக்கு அமர்சிங் பொருத்தமா இருப்பான். அவன் அம்மாவுக்கு வெண்மதியை பார்த்து பிடிச்சு போச்சு. அதான் நம்ம ஊர் பக்கமா அவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்க. அவங்க சொன்னதுமே எனக்கு மல்லிகா ஞாபகம் தான் வந்தது. உங்களுக்கு அவங்க வடநாடுங்கிறதுல ஆட்சமில்ல, இல்லைன்னா அவங்கள வர சொல்லி சம்மந்தம் பேசி முடிப்போம். அவனுக்கு சென்னையில தான் போஸ்டிங் கிடைச்சிருக்கு என்றான் ரஞ்சன். ஏதோ பேச்சுக்காக அன்று சொல்கிறான் என்று பார்த்தால் நிஜமாகவே தன் பெண்ணுக்கு வரனை கொண்டு வந்திருக்கிறானே, தன் அண்ணன் மகன் என்று மனமகிழ்ந்து போனார் கோமதி. அதுக்கு என்ன ரஞ்சோ, உனக்கு எது சரின்னு படுதோ அது மாதிரியே செஞ்சிடலாம் என்று தன் சம்மதத்தை தெரிவித்தார். அதன் பிறகு ரஞ்சன் அமர்சிங்கையும் அவன் பெற்றோரையும் வரவழைத்து சம்பந்தம் பேசி முடித்ததோடு முன்னின்று திருமணத்தையும் நடத்தி வைத்தான். அவர்கள் சென்னையில் முன்பிருந்த வீட்டிலேயே அமர்சிங்கும் மல்லிகாவும் தங்கிக் கொள்ள ஏற்பாடும் செய்து கொடுத்தான். சில மாதங்களுக்கு பிறகு சீனிவாசலவும் அமிர்தாவும் கௌஷிக்கின் குடும்பம் அத்தனையும் ஒன்று திரண்டு வந்து வெண்மதிக்கு வளைகாப்பு நடத்தி தாய் வீடான ரேணிகுண்டாவிற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களின் கூடவே பிரபஞ்சன் கோயம்புத்தூரில் இருந்த தன் தாய் மற்றும் மாமனார் மாமியாருடன் ரேணிகுண்டா சென்றான். அங்கே சீனிவாசலுவின் வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆம், அன்று பூமிகாவுக்கு அங்கே வளைகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வளைகாப்பு முடிந்து பூமிகா தன் கணவன் கௌஷிக்குடன் கோயம்புத்தூர் சென்றாள். வெண்மதி ரேணிகுண்டாவின் தன் கணவன் பிரபஞ்சனுடன் தங்கிக் கொண்டாள். அவன் அவ்வப்போது விமானத்தில் கோவைக்கும் சென்னைக்கும் திருப்பதிக்கும் என அலைந்து கொண்டிருந்தாலும் மனைவியை விட்டு 2 நாட்களுக்கு மேல் பிரிந்திருக்காமல் பார்த்து கொண்டான். ஒரே நாள் இரவில் பூமிகாவிற்கு கோயம்புத்தூரிலும் வெண்மதிக்கு ரேணிகுண்டாவிலும் பிரசவ வலி ஏற்பட்டது. 2 பேரும் தங்களது கணவன்மார்களால் உடனடியாக ஒரே நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருவருமே ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கௌஷிக்கும் பிரபஞ்சனும் தங்களது மகனின் வரவை பற்றி ஒரே நேரத்தில் போன் செய்து அனைவருக்கும் தெரிவித்தனர். மொத்த குடும்பத்திற்கும் ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. 2 பெண்களின் தோற்றத்தில் மட்டும் பொருத்தமில்லை, அவர்களுக்கு வாய்த்த கணவன்களும் தங்கமானவர்கள். குழந்தைகளும் ஒரே நேரத்தில், அதுவும் ஒரே பாலினத்தில் பிறந்திருப்பதை நினைத்து தங்களுக்குள் பேசி வியந்து போனார்கள். ரஞ்சன் குழந்தையை கையில் ஏந்தி அதன் நெற்றியில் மென்மையாக தன் இதழ்களை பதித்து அப்படியே தன்னவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவள் மெல்ல கண் திறந்து கணவனை பார்த்து முறுவலிக்கவும், பொம்மாயி, தேங்க்ஸ் டி, என்ன போலவே இருக்கான். உன்னை போல ஒரு பொன் குழந்தை மட்டும் பெத்து கொடுத்துட்டு போதும் என்றான். போடா நெட்டக்குக்கு, ஈஸியா சொல்லிட்ட, எவ்வளவு வலிச்சது தெரியுமா என்று சினுங்கினாள். ஏய் பிளீஸ் டி, நானும் 4-5 கேட்டேன், இன்னும் ஒன்னே ஒன்னுடி என்றான். அவளோ முகத்தை மாட்டேன் என்பது போல இப்படியும் அப்படியுமாக திருப்பிக் கொண்டிருக்க அவன் அவளை கெஞ்சிக் கொண்டிருந்தான். அந்த வழியாக சென்று கொண்டிருந்த மருத்துவமனையின் படிப்பெண் ஒருவர் நடுத்தர வயதில் இருந்தார். இவர்கள் இருவரின் சம்பாஷணையை பார்த்து ரசித்துக் கொண்டே அவர்கள் அருகில் வந்தார். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, இதுக்கு பிரசவகால வைராகியம்னு சொல்லுவோம். குழந்தை பிறக்கும் போது உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும், இனி குழந்தையே பெத்துக்க கூடாது நடப்பாங்க. ஆனா அவங்கதான் அடுத்த பிரசவத்துக்கு சீக்கிரமா வந்து நிப்பாங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அப்படியா,
என்பது போல வெளிவிரித்து பார்த்தான் பிரபஞ்சன். அப்போதும் அவள் முடியாது என்பது போல தலையை ஆட்டிக் கொண்டிருக்க, போடி பொம்மை, எனக்கு எப்படியும் மறுபடியும் உன்னை கர்ப்பமாக்கணும்னு தெரியும், உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு தன் குழந்தையை எடுத்து கொஞ்ச தொடங்கிவிட்டான். இப்போது வெண்மதி தலையை ஆட்டுவதை நிறுத்திவிட்டு அதிர்ச்சியுடன் கணவனை பார்த்தாள். அவனோ ஒற்றை கண்ணை அடித்துவிட்டு பறக்க முத்தத்தை இதழ் குவித்து அவளை நோக்கி ஊதிவிட்டு தன் மகனின் மிருதுவான முகத்தை மெதுவாக தொட்டு பார்த்தான். சீனிவாசலு அமிர்தாவுடன் வரவும், நானா பாருங்க, இவ என்ன சொல்றான்னு, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுத்த, உடனே இன்னொரு குழந்தை வேணும்னு சொல்றான் என்று தந்தையிடம் புகார் வாசித்தாள். சீனிவாசலு என்ன சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென முழித்துவிட்டு குடிக்க ஏதாவது வாங்கி வருவதாக சொல்லி வெளியே சென்று விட்டார். அமிர்தாவும் அவர் பின்னாலேயே செல்லவும், ஏன் வந்தவுடனே போறீங்க என்றவளின் குரல் காற்றில்தான் கரைந்தது. பிரபஞ்சன் முக்கிரமாக அவளை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். ஏசம்மா முறைக்கிற என்றாள் மெலிதான குரலில். ஏய், உனக்கெல்லாம் விவஸ்தையிலையாடி? உன்கிட்ட நான் பேசுறதுன்னா நமக்குள்ள இருக்கணும், எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவியா என்ற அடிக்குரலில் சீறினான். அப்போதே அவள் சொல்லியதின் அர்த்தம் புரிய முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சாரி என்றாள். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் கேட்டதுக்கு ஓகே சொன்னாதான் நான் உன்னை மன்னிப்பேன் என்று டீன் பேசினான். என்னது? இன்னொரு குழந்தை பெத்து கொடுக்கணும் அதானே? ஒண்ணு இல்ல, 10 பெத்து தர போதுமா என்றாள் கண் சிமிட்டி. டபுள் ஓகே, நான் ரெடி என்றான் அவனும் சிரித்துக் கொண்டே. திருப்பதி கோயிலில் மொட்டை போடும் இடத்தில் 2 சுட்டி குழந்தைகள் தன் தந்தையர் கைகளுக்கு அகப்படாமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தனர். உதயேந்திரா என்று பிரபஞ்சன் தன் மகனை அதட்டிக் கொண்டு அவன் பின்னால் ஓட, ஆரவ் என்று கௌஷிக் தன் மகனை அழிக்க, அதற்கெல்லாம் செவிமடுக்காமல் அந்த 2 வாண்டுகளும் ஓடிச் சென்று தங்களின் அன்னைகளின் பின்னால் ஒளிந்து கொண்டனர். வெண்மதியின் பின்னால் இருந்து எட்டி பார்த்த உதயேந்திரன், எனக்கு மொட்டை வேணப்பா என்று சினுங்கினான். ஆரவும் பூமிகாவின் பின்னால் ஒளிந்து கொண்டு, எனக்கும் முட்டை வேணும் டாடி என்றான் கௌஷிக்கை பார்த்து. பிரபஞ்சன் ஓடி வந்து மகனை பிடிப்பதற்குள் அவன் மின்னல் வேகத்தில் தன் தாத்தா முத்துவேல் ராஜாவிடம் சரண் புகுந்தான். எப்போதும் அவருடனே அவன் கோயம்புத்தூரில் வசிப்பதால் அவனுக்கு தாத்தா என்றால் முதலில் நினைவுக்கு வருவது முத்துவேல் ராஜாதான். என் பிள்ளையே பிடிக்க முடியல, நீங்க எங்க திருடனை பிடிக்க போறீங்க என்ற கிண்டலாக உதட்டை சுழித்தாள் வெண்மதி. என்னடி, என்னை கிண்டல் செய்யறது மட்டும் இல்லாம என் வேலையை கிண்டல் பண்ற? வெளியே வந்து ஐயாவை பத்தி கேளு, கொங்கு நாடே ஐயா பேரை கேட்டா சும்மா அலறுது, அந்த அளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்க. உன் மகன் வந்ததும் நான் கிள்ளுக்கிரியா போயிட்டனா? வயிற்றுல இருக்க என் பொண்ணு வெளியே வரட்டும், அப்ப இருக்க உங்க 2 பேருக்கும் என்று கருவினான் பிரபஞ்சன். ஆரவ் சீனிவாசலுவின் பின்னால் ஒளிந்து கொண்டு கௌஷிக்கை எட்டி பார்த்தான். உங்க தாத்தா கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுடுவனா என்று வேகமாக வரவும் அவன் பாய்ந்தோடி பங்காராஜுவிடம் அடைக்கலமானான். இப்படியே 2 பேரும் 3 தாத்தாக்களிடமும் ஒளிந்து விளையாட, இனி தங்களால் முடியாது என்பது போல 2 ஆண்களும் ஓடாமல் நின்று 2 வாண்டுகளையும் கோபமாக பார்ப்பது போல முறைக்கவும் அவர்களாகவே முன்னால் வந்து, வலிக்கும்பா என்றனர். அப்போது பிரபஞ்சனும் கௌஷிக்கும் முகத்தை திருப்பிக் கொள்ள, இனி தந்தை கோபித்துக் கொள்வாரே என்று தந்தையை நோக்கி ஓடினார்கள். உதயேந்திரன் எட்டி பிரபஞ்சனின் கையை பிடித்து ஆட்டி, வலிக்காம செய்யணும் ஓகே என்று தன் சம்மதத்தை தெரிவித்தான். ஆரவும் கௌஷிக்கிடம் அப்படியே சொல்லவும் 2 பேரும் தங்களது மகன்களை தூக்கிக் கொண்டு மொட்டை அடிப்பவரிடம் சென்றனர். பிரபஞ்சன் மனைவியை பார்த்து, எப்படி என்பது போல மீசையை முறுக்க, அவளோ உதட்டை குவித்து, சமூகனடா என்றாள். மேலும் அவளிடம் குறும்பாய் பேச எத்தனித்தவனை உதயேந்திரனின் குரல் தடுத்தது. நானா முடி வாயிலெல்லாம் போகுது என்று சினுங்கினான். பாக்குறதுக்கு தான் நம்ம சாயல், குணம் அப்படியே அந்த குள்ளச்சிதான் என்று மனதிற்குள் நினைத்தபடி மகனை சமாதானம் செய்து கொண்டிருந்தான் பிரபஞ்சன். திருப்பதியில் பிறந்த தங்களின் 2 பெண்களின் திருமண வாழ்க்கை நன்றாக அமைந்ததில் சீனிவாசலு அமிர்தா தம்பதியினருக்கும் முத்துவேல் ராஜா செண்பகம் தம்பதியினருக்கும் பரம திருப்தி. அதனாலேயே பேரன்களுக்கு திருப்பதியில் மொட்டை போட்டு அவர்களின் எடைக்கு எடை காசுகள் கொடுத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். வேதவல்லிக்கும் மனது நிறைவாக இருந்தது. உதயேந்திரன் அவர் கணவரின் சாயலில் இருந்ததால் அவர் நினைவாக தன் பேரனுக்கு உதயேந்திரன் என்ற பெயரை வைத்ததே அவர்தான். வெண்மதியும் பூமிகாவும் தங்களது கணவன்களின் ஆளுமையான தோற்றத்தை ரசித்தபடி பார்த்து கொண்டிருக்க, இருவருக்குமே உள்ளுணர்வு ஏதோ சொல்ல சட்டென திரும்பி தங்களது மனைவியை பார்த்தார்கள். அதன் பிறகு என்ன, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று ராமாயண கதா கலாட்சேபத்தில் ஒருவர் மைக்கில் சொல்லிக் கொண்டிருக்க, அந்த காட்சியே நிஜத்தில் அந்த 2 ஜோடிகளுக்கிடையே நடந்து கொண்டிருந்தது. சுபம். இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. தொடர்வண்டி கதையின் மறு வடிவமான மயக்காதே மதனா உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.
கதை பிடித்திருந்தால் உங்களது பொன்னான ரேட்டிங்கையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவயாழினி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல வர்ற ஒளிச்சித்திரத்தை நீங்க கேட்கணுமா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க.